ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நேற்று தினத்தில் உங்களுடைய கிருபை இரக்கம் தயவு இருந்ததுக்காக நன்றி. இந்த நாள் காலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளை கூட்டத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரித்தீர். நோவாவினுடைய பலிகளை சுகந்த வாசனையாய் நுகர்ந்த ஆண்டவர் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல எல்லாவற்றையும் இப்பொழுது சுகந்த வாசனையாய் நுகர்ந்த எங்கள் தேவன் உடைய வாயின் வார்த்தையினால் எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய சத்தம் எங்கள் மத்தியில் துணிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் மனுஷனை அல்ல ஆண்டவரை, உமையே நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ண வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதியும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை திருப்பி வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். நேற்று தினத்தில் இதனுடைய முற்பகுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுக்குள் நடைபெற வேண்டிய யுத்தங்களை குறித்து நாம் பார்த்தோம். அதில் குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது என்பது கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடைசி கால அடையாளங்கள் என்ன என்று மத்திய 24:3 இயேசுவின் இடத்துல கேட்டபோது இயேசு சொன்ன அடையாளங்கள் அநேகம் உண்டு. அதில் 32வது வசனத்தில் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிவிடும் பொழுது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். இந்த அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், எரேமியா 24:5 படி அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. அத்திப்பழம் என்றால் யூதர்கள், அத்தி மரம் என்றால் இஸ்ரவேல் தேசம். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி அப்படின்னா, இளங்கிளை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, முதல்ல பிறக்கிறது அப்படின்னு அர்த்தம். இளங்கிளை அப்படின்னா ஏசாயா 11:1 படி ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி அதிலிருந்து கிளை தோன்றும் அப்படின்னு இருக்கிறது. இளங்கிளைனா ராஜா, முதலாவது ராஜா உருவாகும் பொழுது அப்படின்னு அர்த்தம். இஸ்ரவேல் தேசத்தில் முதல் ராஜா உருவாகி வருகிறதை குறித்து தான் மத்திய 24:32 சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ராஜா உருவாக வேண்டும் என்றால் அவர்கள் திரும்பி தங்கள் தேசத்திற்கு வர வேண்டும். அவர்கள் தங்கள் தேசம் வந்து தேசத்தை ஸ்தாபிக்க வேண்டும். ஸ்தாபித்து அதற்கு முதலாவதாக ராஜா வர வேண்டும். ஸோ முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது என்பது கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக பார்க்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் துல்லியமாக நம்முடைய காலத்தில் 1948 இப்போ வரைக்கும் துல்லியமாக நிறைவேறுகிறது. கவனிங்கள், இஸ்ரவேல் தேசம் இந்த ஓசியா 3:5 படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்றது. இது அவர்கள் திரும்பி வேதத்தில் எழுதி இருக்குது. ஆனால் கண்கள் பார்க்கல, படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி செருபாபேல் தலைமையில் திரும்பி வந்தாங்கன்னு பார்க்கிறோம், வேதத்தில் எழுதி இருக்கிறது, நம் கண்கள் பார்க்கவில்லை. ஆனால் 3வது முறை அவர்கள் திரும்பி வருவார் ஓசியாவின் புஸ்தகம் 3:5 சொன்னது நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுதும் ஒரு பேட்ச் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு அங்கே போனார்கள், அங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு போனார்கள். இப்படி உலகம் எங்கிலும் இருந்து இஸ்ரவேலர்கள் திரும்பி வருகிறார்கள். ஏறக்குறைய ஒரு 70-75 ஆண்டு காலமாக நடைபெறுகிறது. இந்த எப்போ ஓசியாவின் புஸ்தகம் 3:5 இதற்கான தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. இந்த கோவிட் பீரியட்ல இந்த வீட்டில் இருக்கிற காலகட்டங்களில் அதிகமாக பழைய ஏற்பாட்டை தியானிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். அப்பொழுது இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே கடைசி காலத்தை குறித்ததான சில காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. பொதுவாக நாம் இந்த கடைசி காலத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் கடைசி காலம்ன்றீங்க, கடைசி காலத்தை பற்றி ஏன் இவ்வளோ தூரம் சொல்றீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. உண்மையிலே கடைசி காலத்தை பற்றி தான் வேதம் அதிகமாக பேசுகிறது, பைபிள் அதிகமாக சொல்லுது. இப்போ நான் சொல்றது வந்து ஏதோ இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறதுனால இவர் தான் ரொம்ப பேசுறாரு போல அப்படின்னு ரொம்ப ஓவரா சொல்றாரு அப்படின்லாம் சொல்றாங்க. நான் சொல்ற ஒரு 2-3 வசனங்களை வாசிச்சு பாருங்களேன், அப்போ உங்களுக்கே தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் 49:1-2 வாசிங்க. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும்
காரியங்களை அறிவிப்பேன். உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். அங்க ஆயிடவர் அரசாட்சி வரைக்கும் பேசியிருப்பார் யாக்கோபு. இயேசுவின் மரணம், அதற்கு பிறகு உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, ஆயிடவர் அரசாட்சி எல்லாமே அதுல இருக்கும். மொத்தமா வாசிங்கன்னா இன்னொரு வசனம் வாசிங்க. இது யாக்கோபு பேசுறார். யோபு சொல்றாரு, கடைசி நாட்களில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் அவர் வானத்தின் மேல் நிற்பார் அப்படிங்கிறார். ஏனோக்கு குறித்த வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அவங்க பேசின கடைசி காலத்தை பத்தின வசனம். எல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஏசாயா பேசியிருக்காரு, எல்லாம் பேசியிருக்காங்க. ஓசியா பேசியிருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்கும். தானியேல் பேசியிருப்பாரு. இப்போ நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறார். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று. நல்ல கவனிங்க, இது கடைசி காலமாய் இருக்கிறது என்று அப்பவே யோவான் எழுதுறார். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு எழுதுறார். அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இதை கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்ப கடைசி காலத்துடைய ஆரம்பம் அங்கே இருக்குது. இப்போ பவுல் எழுதும்போது 2 அதிகாரத்தில் எழுதும்போது 7 முதல் 9 வசனத்துல அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அவர் எழுதுறார் கடைசி காலத்தை பத்தி. அதனால இப்ப நம்ம தான் என்னமோ கடைசி காலத்தை பத்தி சொல்ற மாதிரியும் அவர்கள் எல்லோருமே அதை பத்தி பேசி இருந்தார்கள். அதைத்தான் நாமும் சொல்லுகிறோம். இது நம்ம காலத்தில் நடக்க வேண்டிய மிக முக்கியமான அடையாளங்கள். அதுல குறிப்பாக 2000 வருஷம் கழிச்சு நம் கண்களுக்கு முன்பாக மிக துல்லியமான அடையாளம் என்ன அப்படின்னா, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள் அப்படின்னு இருக்கு. இப்ப திரும்பி வந்தாச்சு, நம் கண்களுக்கு முன்பாக பார்த்திருக்கிறோம். பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஓசியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல இருந்து அப்படியே வரிசை கிரமமாக யோவேல் வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். நல்லா கவனிங்க, இயேசுவின் பகிரங்க வருகை இல்ல, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகை நம்ம சொல்றோமே, இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் வரிசை கிரமமாக அடுத்து 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 கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். ஈவென்ட்ஸ் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக ப்ராஃபட்டிக்கலாக சொல்லி வச்சிருக்கிறார். அதுல முதலாவது தான் நீங்க வாசிச்சீங்க 3:5, 3:4-5 ஓசியாவின் புத்தகம் திரும்பி வருவார்கள் என்று சொல்லப்பட்டது. இப்போ அவங்க திரும்பி வந்துட்டாங்க, நம் கண்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது. இதிலிருந்து நாம் யோவேல் வரைக்கும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்படி துல்லியமாய் நம்முடைய காலத்துல நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். அதோடு கூட அதுல நடக்க போற ஒரு தீர்க்க தரிசனம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் அதை ஒட்டி நடக்கப்பட வேண்டிய, பூமியில் நடக்க வேண்டிய ஒரு சம்பவம், அதை குறித்து நாம் இன்னைக்கு பார்த்துட்டு என்ன செய்ய போறோம், முடிக்க போகிறோம். இப்போ 3:4-5 அதாவது ஓசியா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு அவங்க திரும்பி வந்துட்டாங்க. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் அவர்கள் என்னென்னலாம் காரியங்கள் செய்வாங்க, அவங்க தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போவாங்க, அதனுடைய விளைவுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறதுனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத ஆண்டவர் எழுதியிருக்கிறார். வாசிங்க 9ஆம் அதிகாரம் ஓசியாவின் புத்தகம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கர்த்தருக்கு திராட்சை ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை. இந்த வசனத்தெல்லாம் நல்லா கவனிக்கணும். ஏதோ சும்மா வாசிக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது. நீங்களும் பைபிளை கையில் எடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் இப்ப நம்ம பார்க்கிற, இன்னைக்கு இப்ப பார்க்கிற விஷயங்கள் துல்லியமாக 2020 இருந்து 25க்குள்ள நடக்கிற சம்பவங்களை பத்தி அதுல இருக்கு. அதை தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். வாசிங்க, திருப்பி வாசிங்க 9:4. அவர்கள் கர்த்தருக்கு திராட்சை ரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும். அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவது இல்லை. இது என்ன சொல்லுது இந்த வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நேரடியா சொல்லணும் அப்படின்னா, அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள் வராது அப்படின்னு இருக்கு. அவங்க செய்த காரியத்தை நிமித்தம் அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள்ள வராது. அவர்கள் அப்பம் அவர்களுக்கே ஆகும், அவர்கள் ரசம் ஆலயத்துக்குள் வருவது இல்லை அப்படின்னு ஆண்டவர் எழுதுறார். இப்போ யோசிச்சு பாருங்க, 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அப்பமும் திராட்சரசமும் ஆலயத்துக்குள் வருவதில்லை அப்படிங்கிற சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு 1948க்கு பிறகு எப்போ ஆலயத்துக்குள்ள, இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஆலயங்கள்லையும் சரி, அவங்களுக்கு ஆலயம் கிடையாது, ஜபாலயம் தான் இருக்குது, ஆலயத்திலையும் சரி அப்பமும் ரசமும் வராத காலம் எது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சர்ச்சுக்குள்ள அப்பமும் ரசமும் வராத காலம் இது கொரோனா பீரியட்ல, கோவிட்ல அப்பமும் ரசமும், நான் சொல்றது உலகளாவிய ஒரு சில சபைகளில் அது நடத்தப்பட்டது, ஒரு சில சபைகளில் எந்த தடையும் இல்லை, சில இடங்களில் அது தடை செய்யப்பட்டது. உலகளாவிய நான் பேசுறேன். அப்பமும் ரசமும் கொண்டு வரப்படவில்லை. ஏன் அப்பமும் ரசமும் கொண்டு வரப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவ ஜனங்கள் எப்படி தேவனை விட்டு சோரம் போனார்கள், தூரம் போனார்கள் அப்படின்னு இருக்கும். இது நியாயாதிபதிகள் காலத்தில் அல்ல, அல்லது வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்த போது அல்ல, அல்லது அதற்கு பிறகு ராஜாக்கள் காலத்தில், மனாசே காலத்தில், ஆகாப் காலத்தில் அல்ல,
இது சொல்லப்படுகிறது நம்முடைய காலத்தில் இப்ப திரும்பி வந்த பிறகு 1948 பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போவதை பத்தி இருக்கு. தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு வெகு அதிகமாய் தூரம் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் பொதுவாக எப்பவுமே கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வார்கள். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவங்களை பிடிச்சி அதுக்கு முன்னாடி யாரை வச்சாவது உணர்த்துவார், கேட்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க யாருக்கிட்டையாவது பிடிச்சி கொடுப்பாரு, மீதியானவர்கள் இவங்க முடிச்சு கொடுப்பாரு. அவங்க போட்டு இவங்க அடி அடிப்பாங்க. அதற்கு பிறகு கர்த்தர் என்ன செய்வாரு, ஒரு ரட்சகரை எழுப்புவார். இவங்க கர்த்தர் நோக்கி கதறுவாங்க. கர்த்தர் ஒரு ரட்சகரை எழுப்புவார். கிதியோன், யெப்தா, சிம்சோன், பாராக் எழுப்புவார். விடுதலை ஆயிடுவாங்க. திருப்பி கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாங்க, ஒழுங்கா இருப்பாங்க. அதற்கு பிறகு திருப்பி தேவனை விட்டு தூரம் போவாங்க. திருப்பி கர்த்தர் எச்சரிப்பார். திருப்பி இவங்க கேட்க மாட்டாங்க, திருப்பி பிடிச்சு கொடுப்பாரு. இது வாடிக்கையா நடக்கும் இஸ்ரவேல்ல. இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா, நியாயாதிபதிகள் புத்தகத்துல போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் அவர் பிடிச்சு கொடுத்தாரு, அவங்க எப்படி கதறினாங்க, யாரை கொண்டு விடுதலை ஆக்கினாரு, திருப்பி எப்போ உண்மையா இருந்தாங்க, திருப்பி என்ன பாவம் செஞ்சாங்க, இப்படி வரிசையா வந்துகிட்டே இருக்கும் நியாயாதிபதிகள். இது ஒரு காலம், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இது ஏதோ அவங்களுக்கு மட்டும் இருக்கிற சுபாவம் நினைக்காதீங்க. இதே சுபாவம் தான் இன்னைக்கு சர்ச்சுக்கும் இருக்கு, நமக்கும் அதே தான் இருக்கு. அந்த தேவ ஜனங்க மாதிரி தான். ஆனா என்ன தெரியுமா, அவங்களுக்கும் நமக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, அவனாவது கொஞ்சம் நாள், கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் ஒழுங்கா இருப்பான். அப்புறம் தான் தேவனை விட்டு தூரம் போவான். நமக்கு ஒரு கம்யூனியன்ல இருந்து இன்னொரு கம்யூனியனுக்குள்ளேயே தூரம் போயிடுவோம். இந்த மாசம் கம்யூனியன் 1ஆம் தேதி எடுக்கிறோம், அடுத்த மாசம் கம்யூனியன் வரதுக்குள்ளேயே நமக்கும் தேவனுக்கும் நடுவில் நிறைய பிரச்சனை வந்துடும், பாவம் வந்துடும். அடுத்த 1ஆம் தேதி கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால கம்யூனியன் எடுக்க முடியாது. அதுக்கு பின்னாடி என்ன செய்ய வேண்டியிருக்கு, முந்தையெல்லாம் பரிசுத்தவான்கள் வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்கன்னா, கம்யூனியனுக்கு முந்தின நாள் வந்து என்னது, சுத்திகரிப்பு கூட்டம்னு வச்சிருப்பாங்க. அந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் வச்சு அவங்க சுத்திகரிப்பு பண்ணி அவங்க எல்லாம் ரெடியான பிறகு கம்யூனியன் கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் என்ன ஆவான், உங்களுக்கு சிலர் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறார்கள், அவர்கள் என்ன ஆனாங்க, சிலர் நித்திரையும் சிலர் வியாதியஸ்தர்களாய் மாறினார்கள் இருக்கு. அதனால பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதனால சபைக்குள்ள வியாதியோ மரணமோ வந்துடக்கூடாதுன்னு ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தை வச்சு அவங்கள ரெடி பண்ணி அதுக்கு பிறகுதான் கம்யூனியன் கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மாசமே நம்மளால உண்மையா இருக்க முடியல. ஒரு மாசம் 1ஆம் தேதியில இருந்து இன்னொரு 1ஆம் தேதிக்குள்ள நம்மளால உண்மையா இருக்க முடியல. தேவனை விட்டு தூரம் போயிடுறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அதை விட நம்ம மோசம். அவங்கள குறை சொல்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்லை. சபை இன்னைக்கு அந்த நிலைமையில் தான் இருக்கிறது. நான் எல்லா சபைகளையும் சொல்லவில்லை, பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சபை, அதுவும் கொரோனாக்கு முன்னாடி, கோவிட் முன்னாடி சபையினுடைய நிலைமை ரொம்ப மோசம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஆலயத்துக்குள்ளே அருவருப்புகளை கொண்டு வந்திருந்தார்களோ, 8ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புத்தகத்தை போய் வாசிச்சு பாருங்க. 6வது வசனம் சொல்லுது. எசேக்கியேல் 8:6 வாசிங்கள் பார்ப்போம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயோ, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா. ஆலயத்துக்குள்ள என்ன இருக்குதா, அருவருப்பு இருந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், ஆலயத்தை விட்டு போயிட்டாராம், ஆலயத்தை விட்டு தூரம் போயிட்டாராம். இது வசனம் சொல்லுது. இது இப்போ நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அருவருப்பு லிட்டரலாகவே உலக பிரகாரமா சொன்னோம்னா, இப்ப இது பேர் கட்டடம், நம்ம ஆலயம்னு சொல்றோம் இல்லையா, இது கட்டடம், ஆக்சுவலா நம்ம தான் ஆலயம். ஆனா இதையும் ஆலயம் நம்ம சொல்றோம். ஆனால் இந்த மாதிரி லிட்டரலாவே உலக பிரகாரமாக ஆலயங்களுக்குள்ளேயே அருவருப்புகள் வந்துச்சு. இஸ்ரவேல் காலத்துல இல்ல, கோவிடுக்கு முன்னாடி நம்ம காலத்துல 2010 வரைக்கும் தான் சபைகள்லாம் ஓரளவுக்கு கர்த்தருக்குள்ள இருந்துச்சு. 2000க்கு மேலேயே சபைகள் கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய தூரம் போக தொடங்கிருச்சு. எல்லா விதமான அருவருப்புகள் சபையில காணப்பட்டது. நீங்க அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளுக்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா, ஐரோப்பா நாடுகளுக்கு போயிட்டீங்கன்னா, சபையிலேயே ஓரின சேர்க்கைக்கு கல்யாணம், சபையிலேயே ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு கல்யாணம், நாய்க்கு கல்யாணம், பூனைக்கு கல்யாணம் வந்தது ரொம்ப அருவருப்பா மாறிடுச்சு. குழந்தையெல்லாம் பெத்துக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, பிரெக்னெண்டா வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. இங்க 2 கல்யாணம், அந்த பக்கம் 2 கல்யாணம், இவருக்கு இது 2வது கல்யாணம், அது அவங்க 3வது கல்யாணம். இது மாதிரியான அருவருப்புகள் சபையில காணப்பட்டது. இந்த ஒரு காரியம் மட்டும் இல்ல, உபதேசத்துல அருவருப்பு, எல்லா விதமான காரியங்களும் சபைக்குள்ள வந்துச்சு. நிர்வாண சபை, மதுபான சபை எல்லாம் கொண்டாட்டான். சகல விதமான அருவருப்புகள். ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாலும் கேட்கிற இடத்துல ஜனங்க இல்ல. ஒரு அமெரிக்கால ஒரு சபையில இந்த மாதிரி ஓரின சேர்க்கைக்கான திருமணத்தை செய்த போது ஒரு அம்மா, அங்க இருக்க ரிஜிஸ்டர், அவங்க ஒரு ஊழியக்காரர், அவங்க சொன்னாங்க, இந்த திருமணத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது, இது வேதாகமத்துக்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா மேல போய் விசுவாசி கேஸ் போட்டுருச்சு. அது பேர் விசுவாசி சொல்லக்கூடாது, விஷ ஊசி கேஸ் போட்டுருச்சு. கேஸ் போட்ட உடனே கோர்ட்ல கேஸ் வந்தோடனே நீதிபதி கேட்டார், இந்த மாதிரி ஆணுக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் நீங்க சொல்லியிருக்கீங்க, சட்டப்படி நீங்க செய்யணும், உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை விடுதலையாக்க விரும்புறேன் அப்படின்னாரு. அந்த அம்மா சொன்னாங்க, யூடியூப்ல இருக்க போய் பாருங்க. அந்த அம்மா சொன்னாங்க, உங்ககிட்ட விடுதலை வாங்கி நான் நரகத்துக்கு போவதை விட உங்ககிட்ட தண்டனை வாங்கி நான் பரலோகத்துக்கு போவதையே விரும்புகிறேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சபை துணிகரம். சபை அந்த சத்தியத்தை சொன்னாலும் கேட்கிற இடத்துல இல்ல, சத்தியம் பேசுற சபைக்கு ஜனங்க போகிறது இல்ல.
அங்க சபை என்பது என்ன ஆயிடுச்சு? கொள்ளையர் கூடலாம் கிடையாது, அதை விட மோசம். ஆடல் பாடல், ஆடுறது, குதிக்கிறது, ரெக்ரியேஷன், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பர்த்டே, எல்லா டேவும் உள்ள இருக்கும். பைபிள் ஸ்டடி மட்டும் இருக்காது. பைபிள் ஸ்டடி யாரும் வரமாட்டாங்க. ஆனா மற்றபடி வச்சிங்கன்னா சில ஆலயங்களுக்குலாம் போயிருக்கிறோம் வெளிநாட்டில், பார்த்தீங்கன்னா ஆலயம் என்பது அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில் ஆளுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரது ஆலயம். ஆராதனைக்கு வரும்போது அவங்க சொல்லிடுவாங்க, நீ ரைஸ் கொண்டா, நான் வந்து சாப்பாடு கொண்டாரேன், நான் வந்து குழம்பு கொண்டாரேன், நீ கூட்டு கொண்டாரேன், பொரியல் கொண்டாரேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டாக ஒரு ஆலயத்துக்கு ஆராதனை நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் 8 மணி ஆராதனைக்கு 9க்கு தான் சேரும், 9:15 தான் வரும். அது 10 மணிக்கெல்லாம் வேற ஆராதனை முடிஞ்சிடும். 1.5 மணி நேரத்தில் ஆராதனை முடிச்சிருவாங்க. முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் நேராக டைனிங் ஹாலுக்கு போயிடுவாங்க. என்ன லேட்டு? சாப்பாடு செஞ்சு கொண்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு. பவுல் கேட்கிறாரு, உங்களுக்கு புசிப்பதற்கு வீடு இல்லையா? ஆலயத்துக்குள்ள உட்காந்து ஆலயத்தை எப்படி மாற்றி வச்சிருக்கிறான்? புசிக்கிற ஸ்தலமா மாற்றி வச்சிருக்கிறான். அல்ல ரெக்ரியேஷன் சர்ச், கிளப் மாதிரி மாற்றி வச்சிருக்கான். சர்ச்சுக்குள்ள எல்லா விதமான அருவருப்பும் காணப்பட்டுச்சு. ஆண்டவர் எச்சரிப்பு சொன்னாலும் கேட்க தயாரா இல்லை. ஆப்பிரிக்காக்குள்ள போயிட்டீங்கன்னா அது அதை விட மோசம், சகல விதமான அருவருப்பு. இப்ப நீங்க கேட்கலாம், ஏங்க கொரோனா இந்தியாவுக்கு வந்து சபையெல்லாம் மூண்டாங்க, சபையெல்லாம் இந்தியாவில் ஒழுங்கா இருந்துச்சு? ஒண்ணும் கிடையாது. அவங்க எதை செஞ்சாலும் வெளிப்படையா செய்வான், இங்க எல்லாத்தையும் மறைமுகமா செய்வான், அவ்வளவுதான் வித்தியாசம். அமெரிக்காரனுக்கு எதையுமே செய்யறது வெளிப்படையா இருக்கும். பவுல் எழுதுறார் கொரிந்தியருக்கு எழுதும்போது, புற ஜாதியாரிடத்தில் காணப்படாத அருவருப்புகள் உங்களிடத்தில் காணப்படுகிறது. சர்ச்சுக்குள்ள என்ன அருவருப்பு இல்லைன்றீங்க? இந்தியன் சர்ச்சஸ், நான் சொல்றது இந்தியன் சர்ச்சஸ், ஏன் தமிழ்நாட்டு சர்ச்சை சொல்றேன். இங்க அருவருப்பே கிடையாதா? புல்பீட்ல ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் இருக்குது அருவருப்பு. கேட்கறதுக்கு இங்க ரெடி கிடையாது. சொன்னாலும் சரி, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கூட்டம். அவன் சொல்றான், அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. ஆலயத்துக்கு போறோமா வரமா? ஏன் அதே மாதிரி உங்க ஸ்கூலுக்கு சொல்லுங்களேன். ஸ்கூல் ஃபெயில் ஆகுது, எதை பத்தி கவலைப்படாது, பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், கேளுங்களேன். அப்ப மட்டும் என்ன சொல்றீங்க? நல்ல ஸ்கூல்ல தான் சேர்க்கணும். நல்ல ஸ்கூல்ல போய் சேர்க்கணும் போது உன் பையனுடைய எதிர்காலம் பள்ளி படிப்புல இல்ல, உன் பையனுடைய எதிர்காலம் கர்த்தர் கரத்துல இருக்கு. ஆனாலும் படிப்புக்கு நல்ல ஸ்கூல் தேடுற நீங்க ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி இருக்க முடியும்? கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். நான் தெளிவாய் சொல்வேன், 2019 வரைக்கும் அநேக எச்சரிப்புகளை கர்த்தர் சபைகளுக்கு கொடுத்தார். ஆனால் சபை கேட்கிற இடத்துல இல்ல. இங்க தமிழ்நாட்டில் சபையில் என்ன இருக்குது? இங்க எல்லாம் இருக்குது. பணப்பெருமை, அப்புறம் வந்து பதவி பெருமை, சினிமாக்காரங்க என்ன இருக்கணும் அதெல்லாம் சர்ச்சுக்குள்ள, அரசியல்வாதி கிட்ட இருக்கிற அரசியல் இங்க, சினிமா நடிகை கிட்ட என்ன இருக்கோ அது இங்க சர்ச்சுக்குள்ள. இங்க வந்து பணப்பெருமை, பதவி பெருமை, அப்புறம் படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாம் இருக்கு. இங்க எல்லாம் இருக்கு. இல்லாத மாதிரி உட்கார்ந்து இருக்கோம். சும்மா பேசும்போது தான் அப்படி பேசுறது. யாரை ஏமாத்துறீங்க நீங்க? என்ன கர்த்தரை ஏமாத்துறீங்க அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க? உங்களை தான் ஏமாத்திக்கிறீங்க. அவருக்கு எல்லாம் தெரியும், சகலம் அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறது. அவர் பார்த்தாரு, சொல்லி சொல்லி பார்த்தாரு. 2000க்கு அப்புறம் அநேக அருவருப்புகள் சர்ச்சுக்குள்ள, ஒவ்வொன்னா சொன்னோம்னா கொடுமையா இருக்கும். கடைசியா கர்த்தர் பார்த்தாரு, அப்பத்தையும் ரசத்தையும் நிறுத்துறான்ட்டாரு. அதான் நடந்துச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்பமும் ரசமும் ஆலயத்துக்குள்ள வராம இருக்கிறதுக்கு கொரோனா தான் காரணம்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், அப்பமும் ரசம் என்கிற உடன்படிக்கையை விட கொரோனா என்கிற கிருமி சக்தி வாய்ந்ததுன்னு நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? அப்பமும் ரசம்ங்கிறது கர்த்தர் நம்மோடு பண்ண உடன்படிக்கை. ஆண்டவர் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாதுன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஒரு கர்த்தருடைய ஆலயத்துல ஆராதனை நடத்த விடாம தடுக்கிறதுக்கும், அது மட்டுமல்ல அப்பமும் ரசமும் உடன்படிக்கை பண்ணாம இருக்கிறதுக்கும் கொரோனா தான் தடுத்துச்சுன்னா, இது எல்லாத்தை விட கொரோனா பெருசுன்னு அர்த்தம். கொரோனாவுக்கு அப்படி ஒரு வல்லமை கிடையாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும். சபையை திறக்கிறவரும் சரி, சபையை பூட்டுகிறவரும் சரி, அது கர்த்தரால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. எந்த அரசாங்கத்தாலேயும் முடியாது, எந்த சர்வாதிகாரியாலையும் முடியாது, எந்த ராஜகுமாரத்திகளாலையும் முடியாது. இது வேற யாராலையும் முடியாது. இது கர்த்தருடைய ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இதை நடத்துகிற அதிகாரம் பரிசுத்த ஆவியானவர் கையில் இருக்கு. அதை மீறி இங்க தடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் ஏன் கொரோனா மூடப்பட்டது? எப்பவுமே ஒரு விஷயத்தை விசுவாசிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். உலக பிரகாரமா ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவனுடையதான திட்டம் என்ன, ஏன் தேவன் அனுமதி கொடுத்தாருங்கிறத தேவ ஜனங்க போய் கேட்கணும். உலகத்தான் சொல்ற அதே காரணத்தை நீங்களும் சொல்றீங்க அப்படின்னா உலகத்தானுக்கும் சர்ச்சுக்கும் வேற வித்தியாசம் இல்லைன்னு அர்த்தம். உனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பைபிள்ல இருந்தே சொல்றேன். பஞ்சம் வரும். ஆகாப் காலத்துல பஞ்சம் வந்தது, ஆபிரகாம் காலத்தில் பஞ்சம் வந்தது, எலியா காலத்தில் பஞ்சம் வந்தது. இப்ப இவங்க எல்லாருக்கும் காரணம் தெரியுது. எலியாவுக்கு ஏன் பஞ்சம் காரணம் தெரியுது, ஆனா ஆகாபுக்கு பஞ்சத்துக்கான காரணம் தெரியல. அவர் என்ன பண்றாரு, உபதியாவோடு சேர்ந்து குதிரைக்கு புல் தேட போறாரு. ஆளாளுக்கு ஒரு பக்கம் போறாங்க. இப்போ அவரை கூப்பிட்டு, ஆகாபை கூப்பிட்டு, ஏன் பஞ்சம் அப்படின்னா அவர் அடுத்து சொல்வாரு, இல்லைங்க இங்க வந்து மழை பெய்யல அப்படின்னு சொல்லுவார். அதே பஞ்சத்துக்கு காரணத்தை எலியாவை கூப்பிட்டு கேட்டா சொல்லுவான், ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள், தேசம் சோரம் போச்சு, பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு 3.5 வருஷம் என்னாச்சு, வானம் அடைக்கப்பட்டது, அதனால பஞ்சம் அப்படின்பா. ஒரே பஞ்சத்துக்கு ஆகாப் சொல்றது உலக காரணம், எலியா சொல்றது ஸ்பிரிச்சுவல் காரணம். அதே மாதிரி தான் தாவீது காலத்துல ஒரு பஞ்சம் வந்தது. ஏன் பஞ்சம் வந்ததுன்னு போய் தாவீது ஆண்டவரை கேட்கிறாரு. மற்ற ராஜாக்கள் ஆண்டவரை கேட்க மாட்டாங்க.
அப்ப கர்த்தர் தாவீது கிட்ட சொல்றாரு, சவுல் காலத்தில் ஒரு ரத்தப்பழி இருக்கு, அந்த ரத்தப்பழியை நீக்கணும், அதனாலதான் அந்த பஞ்சம் வந்துச்சுங்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, உலக பிரகாரமாக ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவ திட்டம் என்ன என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டால் மட்டுமே அதுக்கான உண்மையான காரணத்தை புரிஞ்சுக்க முடியும். உலகத்தான் கொரோனா, நீங்களும் கொரோனா. சரி, கொரோனா வந்து ஷாப்பிங் மாலை முடிச்சு, கொரோனா வந்து சினிமா தியேட்டரை முடிச்சு, கொரோனா ஸ்கூலை முடிச்சு, கொரோனா சர்ச்சு முடிச்சு. அப்ப சர்ச்சு ஒரு சினிமா தியேட்டருக்கு ஈக்குவல், சர்ச்சு ஒரு ஷாப்பிங் மாலுக்கு ஈக்குவல், சர்ச் என்பது ஒரு ஸ்கூலுக்கு ஈக்குவல். அவ்வளவுதானே? எல்லாம் முடிச்சு, இதுவும் முடிச்சு. அப்ப என்ன சபைக்கு வித்தியாசம் இருக்கு? அப்ப பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? அந்த வாக்கு தத்தம் எங்கே? அது ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சா? யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தர் வந்து இந்த சபையை மூடுவதற்கு அனுமதி கொடுக்காமல் இது மூடப்படாது. கர்த்தர் பர்மிஷன் இல்லாமல் சர்ச்சை மூடுகிற அதிகாரம், யோபோ உபத்திரவப்படுத்தணும்னா கர்த்தர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கினாதான் என்ன செய்ய முடியும்? உபத்திரவப்படுத்த முடியும், கையை தொட முடியும், இல்லைன்னா தொட முடியாது. பாருங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கொரோனா ஏன் வந்துச்சு, இது சபையை தொடர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்டாதான் ஆண்டவர் அதுக்கான காரணத்தை சொல்லுவார். ஆனா நாம அதை கேட்கவே இல்லை. நாம எப்பவுமே எதை கேட்டோம்? ஆமா, கொரோனா வைரஸ் வந்துச்சு, கொரோனா வந்து எல்லாரையும் முடிச்சு, சர்ச்சையும் முடிச்சு, அப்போ we are failures அர்த்தம். we are failures. அப்போ எங்களுக்கு இந்த கொரோனாக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2018 கொரோனா வரப்போறதை குறித்து சில WHO ரிப்போர்ட், பைபிள்ல உள்ள வசனம், இதை எல்லாத்தையும் வச்சு ஆவியானவர் உணர்த்தினார். ஸோ 2018 இருந்து ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தோம். நாளைக்கு அதை பத்தி கூட உங்களுக்கு ப்ரூஃப் காட்டும். சொல்லிக்கொண்டே வந்தோம். ஆனால் சபை அதை சீரியஸா எடுத்துக்கொள்ளல. சபையில் உள்ள அருவருப்புகள் மாறல. வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா போச்சு. சபைக்குள்ள அப்பதான் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, சினிமாக்கார மாதிரி ஆடுறதும், சினிமாக்காரி மாதிரி பண்றதும், சினிமாக்காரனுடையதான காரியங்கள் எல்லாம் வருது. ஒரு பக்கம் அரசியல் வருது, சபைக்குள்ள அடிதடி வருது, எல்லாம் வந்துட்டு. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், இல்ல இது தப்பு நடக்குது. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சபைகளை மூடி போட்டார். உலகளாவிய, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு வைட், இந்திய சபை அல்ல, வேர்ல்டு வைட் மொத்தத்தை மூடி போட்டார். 9ஆம் அதிகாரம் ஓசியாவின் புத்தகம் 4வது வசனம் 100% நிறைவேறியது. கம்யூனியன் எடுக்க கூடாது என்று கர்த்தர் சொன்னார். அதாவது அவர் தான் சொன்னாரு, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படி எப்போ இது நடக்க விடாம ஆச்சு? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அனுமதி கொடுக்காமல் அது நடந்திருக்காது. அப்போ ஆண்டவர் சபையை மூடி போட்டார். அந்த மூடி போட்ட உடனே நாம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும், ஏன் ஆண்டவரே இப்படி எல்லாம் நடக்குது, இந்த மாதிரி வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா கர்த்தர் அதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருப்பார், எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருப்பார். நாம கேட்கல. நம்மளும் என்ன நினைச்சுக்கிட்டோம்? எல்லாரும் மாதிரியும் கொரோனா நினைச்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட 6 மாசம் சபை அடைக்கப்பட்டிருந்துச்சு. 6 மாசம் கழிச்சு தான் சபை வந்து ஓபன் ஆச்சு. நான் பொதுவாக சொல்றேன், உலகளாவிய சில சபைகள் 1 வருஷம் கழிச்சு ஓபன் ஆச்சு, சில நாட்டில், ஒரு சில நாட்டில் 2 வருஷம் கழிச்சு ஓபன் ஆச்சு. இப்படி பல நாடுகளில் பல நிலைகளில் மாறிச்சு. அதுல கர்த்தருடைய கிருபை, நான் சொல்லுவேன், கர்த்தருடைய தயவு, உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் முதலாவதாக சபை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி சபை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. வேற எந்த நாட்டிலையும் லேட்டாக தான், இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சபை திறப்பதற்கான முதல் அனுமதி கொடுக்கப்பட்டது. எப்போன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதம். இது கர்த்தர் நம்ம வச்ச தயவு. இப்போவும் சொல்றேன், கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த அருவருப்பை விட அந்த நேரத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் கண்ணீர் விட்டு அழுதாங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க, ஆண்டவரே சபை மூடி இருக்குது அப்படின்னு சொல்லி. அநேகருடைய ஜெபம், அநேகருடையதான கண்ணீர் கர்த்தர் பார்த்தாரு. பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? சபை திறப்பதற்கான ஒரு அனுமதியை கொடுத்தார். ஆனால் இப்போ சபையினுடைய நிலைமை அதை விட மோசம். திருப்பியும் சொல்றேன், இப்ப இருக்க சபைகளுடைய நிலைமை அதை விட மோசம். கொரோனா வந்த போது அப்படியே கொஞ்ச நாள் ஐயோ இப்படிலாம் நடக்குதே, ஜனங்களுக்குள்ள ஒரு தேவ பயம் வந்துச்சு. ஆண்டவர்கிட்ட போனாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரியே தான் ஆண்டவர்கிட்ட போனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர்கிட்ட பழைய நிலைமையை விட இப்போ மோசம். முன்னாடி சர்ச்சில் சினிமா பாட்டு மாதிரி பாடினான், இப்போ சினிமா பாட்டையே பாடுறான். முந்தி சினிமா நடிகர் மாதிரி ட்ரெஸ் பண்ணான், இப்போ சினிமா நடிகனுக்கு மாதிரி ஆயிட்டான், மொத்தமா ஆயிட்டான். அரசியல் இப்போ முழுசா வந்துச்சு சபைக்குள்ள 100%. அதை விட உபதேசத்துல இருந்து எல்லாத்துலயும் மிக கொடுமையான காரியங்கள் சர்ச்சுக்குள்ள நடக்குது. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கொரோனாவுக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பு, ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, மனம் திரும்ப சொல்லி. அந்த தடவை கர்த்தர் உடன்படிக்கை நிறுத்தினார். இந்த தடவை சபையை கர்த்தர் கை வைக்க போறது இல்ல, உடன்படிக்கை நிறுத்த மாட்டார். திருப்பி இந்த வார்த்தையை கவனியுங்கள், இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த தடவை கர்த்தர் சபைகளை சிதற பண்ணுவார். போன தடவை சிதற பண்ணல, மூடினார். அது எச்சரிப்பு. ஆலயத்தை மூடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார், கேட்கல. ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லால் இடிக்கப்பட்டது. இப்ப 2வது முறை நடக்க போகுது நமக்கு. ஆலயத்துக்கு கர்த்தர் ஏற்கனவே எச்சரிப்பு கொடுத்தார். கொரோனாவுக்கு அப்புறம் இன்னும் மோசம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மோசமான இடத்துக்கு போயிட்டு இருக்கு சபை.
உலக பிரகாரமான ஆசையில, பொருளாசையில, பணத்தாசையில விசுவாசி சபைனா நான் கட்டடத்தை சொல்ல விசுவாசியை சொல்றேன், அதிகமா போயிட்டே இருக்குது. அதனுடைய விளைவு என்னவா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முறை வரப்போகிறது லாக்டவுன் மாதிரி இல்லை, அதை விட மோசம். இப்போ எல்லாருக்கும் கொரோனாவுக்கு முன்னாடி லாக்டவுன் போட்ட உடனே, கொரோனாவில் லாக்டவுன் போட்ட உடனே கொஞ்சம் ஸ்தம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இவங்க யாருமே ஆயத்தம் இல்லை. ஆனால் கர்த்தர் 2 வருஷம் பேசினாரு, இவங்க யாரும் ஆயத்தம் கிடையாது. அதுக்கு அதெல்லாம் வராதுங்க, நடக்காதுங்க, கர்த்தர் கிருபை உள்ளவருங்க அப்படின்னு சொல்லியே அந்த 2 வருஷத்தை ஓட்டிட்டாங்க. திடீர்னு லாக்டவுன் வந்துடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏற்கனவே இருந்தவங்க, தயாரா இருந்தவங்க, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஆன்லைன் சர்ச்சஸ் ஆரம்பிச்சாங்க. எதை பார்த்து? ஆன்லைன் ஸ்கூலு, ஆன்லைன் ஆஃபீஸு, அந்த மாதிரி இவங்களும் ஆன்லைன் சர்ச்சு, ஆன்லைன் பிரசங்கம், எங்களை மாதிரி எவாஞ்சலிஸ்ட் எல்லாம் ஆன்லைன்ல எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன இருக்குன்னு தெரியுமா? கொரோனா மாதிரி வந்தா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்லைன் ரெடியா இருக்கு. இப்போ என்ன இருக்கு? ஆன்லைன் ரெடியா இருக்கு. அடி எது வந்தாலும் சரி சந்திச்சிடலாம், ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போவும் சொல்றேன், நீங்கள் நினையாதது ஒன்று வரப்போகிறது. லாக்டவுன் நீங்க நினைக்காம வந்தது, இப்ப வரப்போறது நீங்கள் நினைக்காதது. லாக்டவுன் வந்தா பரவாயில்ல, பிரச்சனை இல்ல, ஆன்லைன்ல தப்பிச்சுக்கலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க ஆன்லைன் கூட உதவாது உங்களுக்கு. அதை விட மோசமானது ஒன்று வருகிறது. இப்ப கொடுக்கப்படுகிற வசனம் இதான் டைம். இந்த நேரத்தில் இப்ப நான் இந்த 3 நாள் மீட்டிங் சொல்லல, இந்த கொரோனாக்கு அப்புறம் அடுத்து ஒன்று வரப்போகுது. இது கொரோனா மாதிரியே இல்லை, அது வேற. நாளைக்கு கர்த்தர் சமயத்துல பார்ப்போம். அந்த இடையில உள்ள காலம் இது எதுக்குன்னா, நீங்க அதுக்கு ஆயத்தப்படுவதற்கான காலம் இது. அசை போடுவதற்கு, சாப்பாடு சேர்த்து வச்சுக்கொள்வதற்கு, நான் சொல்ல ஆவிக்குரிய சாப்பாடு சேர்த்து வச்சுக்கொள்வதற்கு, உங்களுடைய ஆத்துமாக்களை இப்பவே பலப்படுத்துறதுக்கு, அதுக்கான காலம் இது. ஆனா இப்ப நீங்க முன்னாடி விட ரொம்ப மோசமாயிட்டீங்க, ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க. ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்பா கொரோனா மாதிரி இன்னொரு வந்தா பிரச்சனை இல்லை, ஆன்லைன் இருக்கு பாத்துக்கலாம். இல்ல, ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு, இதுவரை வந்தது ஆண்டவர் உங்களை கை வைக்கல, சபை செதறி போகல. நான் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொரோனாவுக்கு முன்னாடி உண்மையாய் ஊழியம் பண்ண சபையும் ஊழியர்களையும் கொரோனா நேரத்தில் கர்த்தர் கைவிடவில்லை. அந்த நேரத்தில் சபை வளர்ந்தது. அதற்கு பிறகு சபை வளர்ந்திருக்கு. நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்றேன். கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனா வருதுன்னு அவங்க தெரியாது, ஆனா அவங்க உண்மையா ஊழியம் பண்ணாங்க. அது 50 பேரோட பண்ணாங்களா, 500 பேரோட பண்ணாங்களா, அதான் தெரியாது. உண்மையா பண்ணாங்க. எந்த எவாஞ்சலிஸ்டோ, எந்த பாஸ்டரோ, எந்த மெய்ப்பனோ உண்மையா ஊழியம் பண்ணவங்க கொரோனா பீரியட்ல பாதிக்கப்படல. கர்த்தர் அவர்களை பறந்து காக்கிற பட்சியை போல, எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தது போல கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். அதே நேரத்தில் கொரோனாவுக்கு முன்னாடி அசால்ட்டா இருந்தாங்க பாருங்க. எப்பவும் போல கேஷ், அதாவது கொரோனாக்கு முன்னாடி அவங்க கொரோனா வரும் தெரியாது, அவங்க ஒரு அசால்ட்டா இருந்தாங்க. அந்த சபைகள் எல்லாம் கொரோனாவிலே காணாம போச்சு. மீண்டும் சபை திறக்கும் போது அநேக சபைகள் இல்லை, நிறைய ஊழியங்கள் மூடப்பட்டு விட்டது, நிறைய ஊழியங்கள் அடிபட்டுச்சு. காரணம் என்னன்னா, இவங்க ஆயத்தப்பட வேண்டிய காலத்தில் உண்மையா வேலை செய்யல. ஒருவரும் கிரியை செய்ய முடியாத காலம் வந்தது, இவங்களால் நிற்க முடியல. அதே தான் இப்பவும் சொல்றேன். இப்ப இந்த காலம் நீங்கள் வரப்போறதுக்கான ஆயத்தப்பட வேண்டிய காலம். இப்ப உண்மையா இருந்தீங்கன்னா, உண்மையா ஊழியம் பண்ணீங்கன்னா, உண்மையா கர்த்தருக்கு முன்பாக உங்க காசுல, பணத்துல, டைம்ல, குடும்பத்துல எல்லாத்திலையும் உண்மையா இருந்தீங்கன்னா, அடுத்து வரப்போகிறதான காரியத்துல உங்களை சாரிபாத் விதவையின் வீட்டில் வைத்து பாதுகாத்தது போல 2வது ஃபேஸ்ல கர்த்தர் பத்திரமாய் வைத்து பாதுகாப்பார். முதல்ல வந்தது கேரித்தாற்றங்கரை, இப்ப இந்த முறை வரப்போறது சாரிபாத் விதவையின் வீடு. 2வது முறை கர்த்தர் உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார். ஆனா இப்ப நீங்க ஒழுங்கா பண்ணிருக்கணும், இப்ப நீங்க கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கும் அநேக சபைகள் குளிர் விட்டுருச்சு. இவங்க வேற என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பவும் அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படுது, இப்பவும் அவங்க அசட்டை பண்றாங்க. இவங்க அந்த ராஜா ஒருத்தன மாதிரி, சிதைக்கியா ராஜா மாதிரி அசட்டை பண்ணுகிற கூட்டம் ஒண்ணு இருக்கு. இப்போ ஏன்னா எல்லாம் ராஜாக்கள், எல்லாம் பெரிய ஆட்கள், எல்லாம் பயங்கரமா இருக்காங்க. நாங்க பார்க்காததா கொரோனாவையே பார்த்துட்டோம். சிதைக்கியா ராஜா சொல்லக்கூடிய எரேமியாவை கொடுத்து காவல் வீட்டில் போடுவான், சொல்லக்கூடிய ஊழியர்களை பிடிச்சி உள்ள தள்ளி போடுவான். ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தில் ஒன்று கூட தவறி போகிறதில்லை. இன்னும் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனோடு கூட தான் இருக்கிறது. அதில் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. உங்களுக்கும் எச்சரிப்பா தான் சொல்லிட்டு போறேன். மீண்டும் இன்னொன்று மிக மோசமானது ஒன்று வருகிறது. அது கொள்ளை நோய் அல்ல, அதிலும் மேலானது. ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். அது யாருக்கு செய்வார்னா, இப்போ கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிற திருச்சபை எதுவோ அதுக்கு கர்த்தர் பின்னாடி செய்வார். இப்போ அசதியாய் செய்கிற ஒவ்வொருத்தரும் அதிலே காணாமல் போவார். இது கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு. அதனால கவனிச்சு கொள்ளுங்க. 9:4 படி சபை அப்பமும் ரசமும் இல்லாத காலமாக இருந்துச்சு. அதே காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தான் அருவருப்பு கர்த்தருக்கு உச்சத்தை எட்டினது. எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும்.
அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். இது எதை பத்தி சொல்லப்படுறீங்கன்னா, எருசலேமுக்கு புறம்பே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அந்த எருசலேமை குறித்தும் அதுக்கு புறம்பா இருக்கிற சிட்டியை பற்றியும் வசனம் சொல்லுது, ஞானார்த்தமாய் சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படும். ஏன் ஞானார்த்தமாய் சோதோம் அப்படின்னா, சோதோம்ல என்ன நடந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும். இது நமக்கு தெளிவாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருக்கு. சோதோம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். அங்கே ஓரின சேர்க்கையான LGBT இப்ப சொல்லுவாங்க, அதுக்கு பேரு. அது அங்க நடந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்களா, தெருக்களில் வந்து லோத்துவின் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. இது ஆதியாகமத்தில் உள்ளதான ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இப்போ உலகத்துக்கு கவனிங்க, இப்போ உலகத்துக்கு இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா, LGBT சொல்லக்கூடிய ஆட்கள், இவங்க எல்லாருக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமை பீடம் உலகத்தில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எருசலேம் முன்னாடி எங்க இருந்துச்சுன்னா பல ஊர்களில் பல இடங்கள்ல வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ எங்க வச்சிருக்காங்கன்னா, எருசலேம் தான் அவருடைய தலைமையிடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அரசாங்க அனுமதியோடு கூட, போலீஸ் பாதுகாப்போடு கூட இந்த LGBT ஊர்வலம் நடக்குது. பாருங்க, இது எருசலேம்ல நடக்கக்கூடியதான ஒரு விஷயம். இதுக்கு பேர் LGBT ஊர்வலம்னு பேர். இது பார்க்க வேண்டாம், இது ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி ஒன்று நடக்குது. நீங்க சோதோமை பார்த்திருக்க முடியாது, சோதோம்ல அவங்க லோத்துவின் வீட்டை சூழ்ந்ததை பார்த்திருக்க முடியாது, படிச்சிருப்பீங்க. இப்படிதான் இருக்கும் முழுவதுமாக. உலகத்தில் எங்கிருந்து எல்லாரும் வருவாங்க இந்த இடத்துக்கு. நான் இருந்த நாட்டில் ஐரோப்பாவில் வருஷத்துக்கு ஒரு தடவை 3 நாள் 2 நாள் இவங்களுடைய தானே பரேட் நடக்கும் ரோட்ல. நான் இருந்த பட்டணத்தில் தான் நடத்துவாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வருவாங்க அந்த 2 நாளைக்கு மட்டும். வந்து தெருக்களில் அவ்வளோ அருவருப்புகள் நடக்கும். அந்த 2 நாள் கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்காம இருக்கிறதே பெரிய விஷயம். அவ்வளோ மோசமான காரியங்கள் நடக்கும். கிருபையின் காலமாக இருக்கிறதுனால அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. மற்றபடி பழைய ஏற்பாடா இருந்துச்சுன்னா அந்த பட்டணம்லாம் காணாமலே போயிடும். அவ்வளோ அருவருப்பு ரோட்ல நடக்கும். நான் எனக்கு ஆஃபீஸ் அந்த ஏரியாவில் தான், கவர்மெண்ட் ஆள்கிட்ட விட்டுருவாங்க, அங்கே தான் இருக்கணும், போலீஸ் பாதுகாப்போடு நடக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு அருவருப்பு எருசலேமில் நடக்குது. எருசலேமில் வேதம் சொன்ன வெளிப்படுத்தல் 11:8 நம் கண்களுக்கு முன்பாக ஞானார்த்தமாய் சோதோம் என்று சொல்லப்படும் என்ற தீர்க்க தரிசனம். இது சொல்லும் போது எருசலேம் ஒரு சிட்டியே கிடையாது, போயிருச்சு, அனுப்பிட்டார் ஆண்டவர். இவரை பத்முத்தியில் வச்சு சொல்றார் ஆண்டவர். அப்ப எருசலேமே கிடையாது, யூதர்களே கிடையாது. ஆனா இன்னைக்கு எருசலேம்ல இந்த ஊர்வலம் நடக்குது. யோசிச்சு பாருங்க, எருசலேம் எவ்வளவு அருவருப்பான காரியத்தில் இருக்கு. பல நேரத்தில் நான் சொல்லும் போது ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, இவர் எருசலேமுக்கு விரோதமா பேசுறாருன்னு. எருசலேமுக்கு விரோதமா பேசல, உண்மையாதான். ஆண்டவரே சொல்றாரு, நமக்கு எருசலேம் என்பது ஜெபிக்க வேண்டியதான ஒரு பட்டணம், மாற்று கருத்து இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நம்ம வேண்டிக் கொள்றோம். ஆனால் அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, இந்த எருசலேம் அல்ல, நமக்கு மேலான எருசலேம் ஒன்று வருகிறது, அவளே சுயாதீனம் உள்ளவள், அதான் புதிய எருசலேம். அதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இது அடிமைத்தனத்தில் இருக்கிற எருசலேம் இருக்கு. இது அவங்களுக்கு தான் பரிசுத்த நகரம், நமக்கு பரிசுத்த நகரம் இனி வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எருசலேமுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க, மாற்று கருத்தே இல்லை. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் வேதத்தில் சொன்னபடி இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு, பார்த்துட்டு தான் மொத்தத்தையும் மூட சொல்லிட்டார். நீ மூடி போடு எல்லாத்தையும், இவனுக்கு திருந்தட்டும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஆண்டவர் மீண்டும் திறப்பதற்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். மீண்டும் நாம் கூடி வந்து ஆராதிப்பதற்கு ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறார். இப்போ சொல்றேன், இந்த நேரம் என்பது அடுத்து வருவதற்கு ஆயத்தப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். இந்த 3 வருஷம் 2023 தான் லாக்டவுன் விளக்கப்பட்டது பல நாடுகளில். நமக்கு 2021 22 முடிஞ்சிருச்சு, பல நாடுகளில் 22 23 தான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய, இந்த லாக்டவுனுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை அதே ஓசியா புஸ்தகத்தில் கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். வாசிங்க, ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடருகிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இதை பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கிட்டு போகும்போது கேஷுவலாக படிச்சுட்டு போயிருவீங்க. நம்ம பொதுவாக அப்படிதான் படிச்சுட்டு போயிடுவோம். இது எப்பயோ எங்கேயோ நடக்கிற தீர்க்க தரிசனம் போல எதையோ ஆண்டவர் சொல்றாரு அப்படின்ட்டு. ஆனா இதுல ஏறக்குறைய 3-4 காரியங்கள் இருக்கு. 1, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். 2, அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. 3, அசீரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்படுகிறது. 4, எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இந்த 4 தீர்க்க தரிசனமும் நம்முடைய காலத்துல, குறிப்பா கொரோனாவுக்கு பிறகு, கொரோனாவை ஒட்டி நிறைவேறின தீர்க்க தரிசனம். முதலாவதாக எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய்தல்னா என்ன கவனிங்கள். காற்றை மேய்தல்னா என்ன? காற்றை மேய முடியுமா? நம்ம போய் காற்றை சாப்பிட முடியுமா? மேய்தல்னா என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ சங்கீதம் 23 இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்துனா என்ன அர்த்தம்? நம்மளை ஆண்டவர் புல்லு மேய வைக்கிறார்னு அர்த்தமா? அவரோட அர்த்தம் என்ன?
கர்த்தர் நம்மை போஷிக்கிறார், கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுக்கிறாரு, நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையான வசனம் கொடுக்கிறாரு. நீங்க உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. கர்த்தர் என்னை மேய்த்து அப்படின்னு அர்த்தம். மேய்த்து என்றால் எனக்கு போஷித்தல், மேய்த்தல் என்றால் எனக்கு தேவையானதை கொடுத்தல், மேய்தல் என்றால் வசனத்தை படித்தல், இப்படி நிறைய இருக்கு. இப்ப இந்த இடத்துல காற்றை மேய்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ராயிம் காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று அவன் காற்றை சாப்பிடுகிறான், காற்றினால் போஷிக்கப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். காத்துனால எவனா சாப்பிடுவானா? காத்தை சாப்பிட்டு யாராவது உயிரோடு கூட, காத்தை சாப்பிட்டு யாராவது உயிரோடு கூட இருப்பானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனாவுக்கு முன்னாடி அது இருந்துச்சு, கொரோனாவில இருந்து அது அதிகமாயிடுச்சு. நீங்க காத்தால தான் வாழ்க்கையை ஓட்டுறீங்க, காத்தை நம்பிதான் இருக்கீங்க. எதுங்க சுவாசத்தை சொல்றீங்களா? இல்ல. இப்போ நம்மளுடைய சர்வைவல், நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமா காற்றை அடிப்படையாக கொண்டதாக மாறுச்சு. உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க செல்போன். இப்போ உங்க செல்போனை சொல்றேன், உங்க செல்போனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. இப்போ கொரோனால பாருங்க எல்லாமே ஆன்லைன் ஆச்சு. ஆன்லைன், உங்க படிப்பு ஆன்லைன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன், உங்க பேங்கிங், ஜிபே, போன்பே எல்லாமே ஆன்லைன், சாப்பாடு டெலிவரி ஆன்லைன், அப்புறம் உங்களுடையதான எல்லா காரியங்களும் இப்போ ஆன்லைனா மாறிட்டு இருக்கு. உங்களுடையதான டேட்டாஸ், டாக்குமெண்ட்ஸ், ஆதார் எல்லாம் ஆன்லைன்ல போகுது. ஓடிபி அது இல்லாம முடியாது. இப்போ இது எல்லாம் எப்படி உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்க கையில ஒரு போன் இருக்கு, போன் இல்ல, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படி ஒரு போன் இருக்கு. இந்த போன் வந்து எந்த விதமான ஒயர் கனெக்ஷன் இல்ல, அதாவது வெளியே யாரோட தொடர்பு கொள்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, கையில சும்மா கிடக்கு. இது எப்படி உலகத்தோடு தொடர்பு கொள்ளுது? உலகத்தோடு எப்படி தொடர்பு கொள்ளுது? இப்போ நீங்க போனை போடுறீங்க, போட்ட உடனே அடுத்த செகண்ட், சில கனெக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப்லாம் போட்ட அடுத்த செகண்ட் கிடைக்கும். எங்க இருப்பாங்க அவங்க? கனடால இருப்பாங்க, அமெரிக்கால இருப்பாங்க, சவுதியில இருப்பாங்க. எப்படி போட்ட உடனே கிடைக்குது அப்படின்னா, முழுக்க இது காத்துல தான் டிராவல் ஆகுது. இது முழுக்க எப்படி ஆகுது? காத்துல டிராவல் ஆகுது முழுக்க. முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு போன் இருக்கும், அது ஒயர் இருக்கும். அந்த ஒயர் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகும், வாசல்ல ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், அங்கிருந்து அப்படியே ஒரு டவருக்கு போகும். அதுக்கு பேர் கம்பி உள்ள தந்தி முறை. இப்ப இருக்கிறதுக்கு பேரு கம்பி இல்லா தந்தி முறை. எல்லாமே ஒயர்லெஸ், அத்தனை ஒயர்லெஸ். இந்த ஒயர்லெஸ்ங்கிறது எதை அடிப்படை, எது பேஸ்? முந்தைய ஒயர் பேஸா இருந்துச்சு, இப்ப எது பேஸ்? எதுவுமே பேஸ் இல்ல, காத்து தான் பேஸ். எல்லாமே எதுல பேஸ்ல இருக்கு? காற்று தான் உங்க அடிப்படை. காத்துல தான் டிராவல் ஆகுது. நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒருத்தருக்கு அனுப்புறீங்க, உங்க போன்ல இருந்து அடுத்த ஒரு போனுக்கு போகுது, அடுத்த செகண்ட் எது வழியா அந்த மெசேஜ் போகுது? ஏன்னா உங்க போனுக்கும் அவங்க போனுக்கும் ஒயர் கனெக்ஷனே இல்லையே, எல்லாமே காத்து, வைஃபை, மொபைல் டேட்டா எல்லாம் காத்துல போகுது. இந்த காத்துல தான் உங்க வாழ்க்கையே இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா காத்த கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. 1990களுக்கு மேல, 2000க்கு மேல, 2020 கொரோனால இருந்து எல்லாமே காத்து. ஆன்லைன் ஆபீஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் ஸ்கூல், ஆன்லைன் பேங்கிங், எல்லாம் ஆன்லைன். நீங்க எதை ஆன்லைன் பாக்குறீங்களோ எல்லாம் காத்து தான் பேஸ். காற்றை மேய்கிற காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதை அதிகப்படுத்துறது எப்பனா கொரோனால அங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு போன் கொடுக்க மாட்டோம், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு போன் கொடுக்க மாட்டோம். கொரோனால நம்மளே போன் வாங்கி கொடுத்தோம் பிள்ளைகளுக்கு, வேற வழி இல்ல, போன் வாங்கி கொடுத்தோம். ஸ்கூல் வந்து நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ். இப்போ கொரோனா முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் போன் வேலை முடியல. எல்லாத்தையும் எதில் தான் அனுப்புறாங்க? வாட்ஸ்அப்ல தான் அனுப்புறாங்க. ஹோம்ஒர்க்கே எதில் தான் வருது? வாட்ஸ்அப்ல வருது. டீச்சரே குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க, எல்லாமே ஹோம்ஒர்க் வருது. இப்போ வேற வழியே இல்ல, காற்றை நம்புகிற காலம். அத்தனையும் நீங்க ஒரு கவர்மெண்டோட டேட்டாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆதாரோ டிரைவிங் லைசன்ஸோ எல்லாத்தையும் போன்ல வச்சுக்க சொல்றாங்க. போற இடத்துல போனை காட்டுங்கன்றாங்க. பேங்கிங், நீங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜிபேன்னு சொல்றீங்க, ரொம்ப ஈஸியா. இப்போ நீங்க ஒருத்தருக்கு பணம் அனுப்புறீங்க, உங்க பேங்க்ல இருந்து அனுப்புறீங்க. நீங்க நான் சொல்றது ஒரு உதாரணம். நீங்க வந்து ஸ்டேட் பேங்க்ல அனுப்புறீங்க, நீங்க அனுப்ப போறது இந்தியன் பேங்க்னு வச்சுக்கோங்க. நீங்க நாகர்கோயில இருந்து அனுப்புறீங்க, நீங்க அனுப்ப வேண்டிய ஆள் எங்க இருக்கிறாரு? டெல்லியில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவருடைய பேங்க் சென்னையில இருக்கு, அவர் டெல்லியில இருக்கிறார். இப்போ நீங்க அனுப்புறீங்க, நீங்க வேற பேங்க், இருக்கிறது வேற இடம், அவர் வேற பேங்க், இருக்கிறது வேற இடம், நடுவில் ஜிபே இருக்க, அது அமெரிக்காவுடைய நிறுவனம், கூகுள் பே. இது இவ்வளவும் சேர்ந்து நீங்க பணம் அனுப்பின உடனே, நீங்க ஒருத்தருக்கு பணம் அனுப்பின உடனே உங்க அக்கவுண்ட்ல பணம் குறையுதா இல்லையா? உங்க அக்கவுண்ட்ல உங்களோட பேங்க்ல இருக்க பணம் குறையுதா இல்லையா? அடுத்த செகண்ட் குறையுது இல்ல? எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அதுதான் சொல்றேன். நீங்க அனுப்பின உடனே அவர் அக்கவுண்ட்ல பணம் போதா இல்லையா? இது எப்படி நடக்குது? அவர் வேற பேங்க், நீங்க வேற பேங்க், உங்களை நடுவில் கனெக்ட் பண்றது வேற ஊருக்காரு. ஆனா நீங்க வேற இடத்துல இருக்கீங்க, அவர் வேற இடத்துல இருக்கிறாரு. அவர் சொல்றாரு உடனே ஒரு 500 ரூபாய் ஜிபே பண்றான், 50 ரூபாய் ஜிபே பண்ண உடனே வந்துருச்சு. எப்படி இவ்வளவு நடக்குது? முழுக்க காற்று நம்மை வச்சு கவர் பண்ணிட்டாங்க. டோட்டலா முழுக்க 100% நாம் சரண்டர், வேற வழியே கிடையாது. இப்ப போன் இல்லாத ஒரு லைஃபை யோசிங்க. போன் இல்ல அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு மட்டும் பாருங்க. நீங்களே முடியாதுன்னு சொல்லிடுவீங்க. அப்படி ஒருவேளை நீங்க போன் இல்லாம நான் வாழ போறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி போயிருவீங்க.
எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு. அப்படி இருக்காங்க கொஞ்சம் பேர், நாங்க அப்படி வாழ போறோம் அப்படின்னு தீர்மானம், ஏன்னா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு பரவாயில்லைங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது, ஒரு இடத்துல நம்ம எங்கேயோ போய் லாக் ஆயிட்டோம். சரி, நீங்க போன் யூஸ் பண்ணாம இருக்கட்டும், உங்க பையன் யூஸ் பண்ணாம இருப்பாரு, உங்க பொண்ணு யூஸ் பண்ணாம இருக்குமா? உங்க பையன் பொண்ணு கையில இருந்து போனை உங்களால வாங்க முடியுமா? நான் கேட்கறது 2 வயசு பையன் கிட்ட இருந்து. நீங்க சாப்பாடு ஊட்டுறதே போனை காட்டி தானே ஊட்டுறீங்க. இப்ப கேட்டா என்ன சொல்றீங்க? போன் இல்லாட்டி அவன் சாப்பிட மாட்டான். அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. அதை ஒரு பெருமையா வேற சொல்றீங்க. அவனுக்கு போனை போட்டு விட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லாம இருப்பான். அவன் பிரச்சனையே போன் தான். இப்ப நாம என்னவோ ஆயிட்டு இருக்கிறோம், தப்பா போயிட்டு இருக்கோம், தெரிய மாட்டேங்குது. அதை நீங்க அட்வான்டேஜ், டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு, நாம உலகத்தோடு கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மண்ணங்கட்டியும் இல்ல. we are traveling in the failure road. தப்பான ரூட்ல நடந்துட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா இப்ப நம்மளால முடியாது. இவ்வளவு சொல்றேனே, இப்ப நான் போன் இல்லாம இருக்க முடியுமா? நானும் என் கூட இருக்கிற பையன் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், அவனை டேய் இந்த போன் இல்லாம வாழணும் நானும் நினைக்கிறேன்டான்னு. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் குறைச்சிட்டேன். ஒரு 5 பேர் 10 பேர் தான் இருக்காங்க. இவங்க கிட்ட எப்படி வெளியே வருதுன்னு தெரியல எனக்கு. இப்ப வேற வழியும் இல்லை, இருந்துதான் ஆகணும். இப்ப அது ஏதோ ஒண்ணு நம்ம போய் லாக் ஆகுறோம். கண்டிப்பா கார்டை வேணா ஒருத்தர்கிட்ட கொடுத்துடலாம், பேங்க் கார்டை நம்பிக்கையா டே நீ யூஸ் பண்ற கார்டுன்னு சொல்லிடலாம். இன்னொருத்தர்கிட்ட போனை கொடுத்து ஜிபே கூட பண்ண சொல்லிடலாம், இனிமேட்டு அக்கௌண்ட்ல ஜிபே பண்ணிருங்கன்ட்டு. ஆனா நம்ம சூழ்நிலையே இப்ப வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா வீட்டுக்கு போன் பேசி ஆகணுன்ற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, கட்டாயத்தன இடத்துக்கு நம்ம வந்து நிக்கிறோம். இப்போ காற்றை மேய்கிற காலம், அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், காற்றை மேய்ந்து. இன்னொன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, உங்களுக்கு சொல்றேன், இது உண்மை. நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு செய்தியும் படிக்கப்படுகிறது. நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு காரியமும் ஸ்டோர் பண்ணப்படுகிறது. எங்க பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கிளவுட்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவான், கிளவுட், அவ்வளவுதான். அதுக்கு பேர் மேகம். மேகத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறான். ஏங்க நாங்க பேசுறதெல்லாம் ஏங்க ஸ்டோர் பண்ண போறாங்க? ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசனை அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க, கண்காணிக்கிறாங்க. இப்ப நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா, நான் சொல்றதை நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சிடும். நீங்க உங்க நண்பர்கள் யாருக்காவது 1 நாள் 2 நாள் மிஞ்சி போச்சுன்னா 3 நாள் ஏதோ ஒரு பொருளை குறித்து ஒரு SMS, ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்போ எஸ்எம்எஸோ எது வேணாலும் பண்ணுங்க. என்ன சொல்லுங்க? எனக்கு இந்த பொருள் வாங்கணும், ஒரு டிவி வாங்கணும், இல்ல ஒரு பைக் வாங்கணும், இல்ல ஒரு போன் வாங்கணும், இல்ல சாதாரணமா ஒரு கண்ணாடி வாங்கணும், ஏதோ ஒண்ணு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. எங்க வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க அனுப்புங்க. அடுத்த 2 நாளைக்குள்ள, மேக்சிமம் 2 நாள் 3 நாளைக்குள்ள உங்களுடையதான சோசியல் மீடியா, வாட்ஸ்அப்போ யூடியூபோ இமெயிலோ நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அது வழியா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸோ மெசேஜோ ஒரு வீடியோவோ வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு போனாவது வரும். சார் இந்த மாதிரி ஏதாவது நீங்க எதிர்பார்க்குறீங்களா சார், நீங்க தேடுறீங்களா சார்னு ஒரு போனாவது வரும். கடைசியா நீங்க என்ன நினைப்பீங்க? அதை பார்த்த உடனே பா இதைத்தான் தேடிக்கிட்டே இருந்தோம், நல்ல வேலை திடீர்னு வந்திருக்குது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? நான் தேடிக்கிட்டே இருந்தேன், கத்தரை காட்டின ஆரம்பிப்பீங்க இல்லையா? நீங்க சொல்ல போறது அதான். ஆனா எப்படி வருது இந்த மாதிரி, எப்படி நடக்குது? நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். உங்களுடைய செய்திகள், நீங்கள் பேசுகிற காரியங்கள் அத்தனையும் கண்காணிக்கப்படுகிறது. உங்களுடைய காரியங்கள் மேயப்படுகிறது, படிக்கப்படுகிறது. இதுக்கு மட்டுமே நான் ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு 300 டேட்டா சென்டர்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது நீங்க அனுப்புற மெசேஜ்ல கீவேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. எல்லா கீவேர்டும் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த கீவேர்டு வந்த உடனே உங்க நம்பர் அவங்களுக்கு போயிடும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க எங்க போனாலும் உங்க நம்பரை கேட்கறாங்களா? இப்ப போன் நம்பர் கேட்கறாங்களா? பில்லு கொடுக்குற இடத்துல எந்த இடத்துக்கு போனாலும் உங்க நம்பர் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஏன் கேட்கறாங்க? நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க, சாப்பிட்ட உடனே உங்களுக்கு பில்லு கொடுக்குறாங்க, சார் உங்க போன் நம்பர் சொல்லுங்கன்னு ஏன் கேட்கறாங்க? ஜெராக்ஸ் எடுக்கிற போற இடத்துல கூட கேட்கறாங்க. எதுக்குன்னா உங்க நம்பர்கள் அத்தனையும் ஸ்டோர் பண்ணப்படுகிறது. உங்க நம்பர்கள் எல்லாம் டேட்டா சென்டர்ஸ்க்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் என்னென்னலாம் வாங்குறீங்க, எங்கெங்கெல்லாம் போறீங்க என்பது கண்காணிக்கப்படுகிறது. இனி ஒரு காலம் வரும். கூகுளை பத்தி அமெரிக்கால நெசட்ல கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. அதோடைய சிஇஓ கூப்பிட்டு கேட்டாங்க, தனி மனிதனுடையதான டேட்டாஸ் கூகுள் கண்காணிக்குதா இல்லையா அப்படின்னாங்க. அவர் என்னமோ சொல்றதுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த காங்கிரஸ்மேன் ஒருத்தர் கேட்டாரு, அந்த அங்க இருக்கிறவர், அதெல்லாம் வேணாம், கண்காணிக்குதா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னோம்னா எஸ் அப்படின்னாரு அவரு. ஆமா, ஆனா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கிறோம், நீங்க ஆமான்னு சொன்னா தான் நாங்க கண்காணிக்கிறோம், இல்லைன்னா கண்காணிக்க மாட்டோம் அப்படின்னாரு. நம்ம எப்ப ஆமா சொன்னோம் கண்காணிக்கிறதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க போன் வாங்கும் போதே 2-3 கேள்விலாம் கேட்டுச்சுல, நீங்க அந்த கேள்வியெல்லாம் படிச்சிருக்கவே மாட்டோம்ல. நம்ம போன் வாங்கின இல்ல ஆப் டவுன்லோட் பண்ண உடனே, வாட்ஸ்அப் பண்ண உடனே அது கேட்கிற கேள்வியை நம்ம என்னைக்காவது படிச்சிருக்கிறோம்? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கிற நிலைமையில் அது இருந்துச்சா? படிக்கவே மாட்டோம். நம்ம தான் படிக்கிறதா நேரம் படிச்சு எங்கேயோ போயிருப்போமே இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் போன் ஆன் ஆகணும், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப் டவுன்லோட் ஆகணும், அவ்வளவுதான். அது கேட்டதுக்கு எல்லாம் ஓகே ஓகே. இன்னொரு பெரிய விஷயம், நீங்க ஓகே கொடுக்காட்டி அது ஆகாது. ஆமா தானே? ஓகே கொடுக்காட்டி ஆகாது. நமக்கு இப்ப ஆப் வேணும்.
ஆப் வேணுமா சுதந்திரம் போகணுமா? சுதந்திரம் எக்கேடு கேட்டால் நமக்கு என்ன? ஆப் டவுன்லோட் ஆச்சுன்னா போதும், அவ்வளோதான். நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டோம். அது அது டவுன்லோட் பண்ணும்போதே கேட்குது, உங்கள் கான்டாக்ட்ஸ் கேட்குது, உங்களுடையதான இமெயில்ஸ் கேட்குது, உங்களுடையதான கால் ரெக்கார்டிங்ஸ் கேட்குது, எல்லாத்தையும் கேட்குது. நீங்கள் என்னைக்காவது ரோஸ் சொல்லியிருக்கீங்களா? எல்லாம் ஓகே 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 எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ நம்முடைய அத்தனை இன்ஃபர்மேஷனும் மேயப்படுகிறது. தயவு செய்து நீங்கள் அனுப்புகிற செய்திகளை குறித்து கேர்ஃபுல்லாக இருங்கள். நீங்கள் நார்மல் மெசேஜ் பண்ணுங்க, ஒரு தப்பும் கிடையாது, அது யூஸ்ஃபுல். அன்வான்டா சில வீடியோஸ், அன்வான்டா சில காரியங்கள் எல்லாம் அனுப்புகிறாங்க. அதுவும் இந்த காலத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்களுக்கு ஒரு ஒரு ஃபோபியா இருக்குது, ஒரு வியாதி. என்ன வியாதி தெரியுமா? அதுக்கு பேர் செல்ஃபி வியாதி. அந்த வியாதிக்கு பேர் என்னது? செல்ஃபி வியாதி. ஆக்சுவலாக செல்ஃபிங்கிறது கொடிய காலத்தில் ஒரு அடையாளமாக பவுல் எழுதுறார். செல்ஃபியை பற்றி. செல்ஃபி எழுதுறாருன்னு கேட்குறீங்களா? வாசிங்க 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். 2 தீமோத்தேயு 3:1-2 வாசிங்க. மைக்கில் வாசிங்க, மைக்கில். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள், நல்லா கவனிங்க, மனுஷர்கள் தற்பிரியராயும். என்ன பிரியம்? தற்பிரியத்துக்கு இன்னொரு பேர் தான் செல்ஃபி. நம்மளை நாமளே பிரியப்பட்டு எடுக்கிறது. அதுவே எடுக்குது. ஒரு நாளைக்கு 10, 20, 30, 40 அவங்கள போன் எடுக்கிறாங்க. அப்புறம் அவனே பார்க்கறான், என்னடா இவ்வளவு மோசமா இருக்கும் நம்ம. அப்புறம் அவனே டெலீட் பண்றான். அப்புறம் ஃபில்டர் போட்டு எடுக்கிறான். இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுது, இப்போ பார்க்கறான். அப்புறம் அவனே டெலீட் பண்றான். இதை விட நல்லா இருக்குதா? சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதானே வரும். என்னத்தை அழகாக்கி என்ன பண்ண போறீங்க? இப்போ நிறைய பேர் போட்டோ அனுப்ப சொன்னா நேரா நீட்டா நல்ல சூப்பரான போட்டோ அனுப்பிடுறான். நேரில் போய் பார்த்தோம்னா 50% தான் இருக்கான். நம்ம போட்டோல உங்க நாகர்கோயிலில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. எனக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் நாகர்கோயிலுக்கு நான் வரும்போது, இப்போ அந்த ஊழியக்காரர் இல்லை, நான் வரும்போது அவர் தான் என்னை கூப்பிட்டுருந்தார். நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அங்கே நாகர்கோயில் ஸ்டேஷனில் நிற்கிறேன், இறங்கி பெட்டியோட. தூரத்தில் இன்னொருத்தர் நிற்கிறார், அரக்கால் சட்டையும் பனியனும் போட்டுக்கிட்டு. அவர் என்ன பார்க்குறாரு, யாரா இவர் பாத்திரா? நான் திரும்பிக்கிட்டேன், ஏன்னா ஆள் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கிறாரு. அப்படி கிட்ட வந்தார். எனக்கு வேற பயமா இருக்கு, எல்லாரும் போயிட்டாங்க வேற. நான் என்னை கூப்பிட வந்த பாஸ்டர் வரல, அரக்கால் சட்டை போட்டு இருந்தார். அப்படி கிட்ட வந்தார். அப்படியே என்னை தாண்டி போகும்போது அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னாரு. நம்ம சவுண்டு பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு. பாஸ்டர் நீங்கள் தான் ஜெகன் பாஸ்டர் ஆனார். ஆமாம் அப்படின்னு. உடனே அவர் வாங்க பாஸ்டர், நான் தான் உங்களுக்கு கூப்பிட வந்த பாஸ்டர்னு சொன்னார். நான் அவர் அது வரைக்கும் பார்த்ததில்ல, அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓ சந்தோஷம் பாஸ்டர். கேட்டேன், ஏன் பாஸ்டர் ரொம்ப நேரமாக அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்களே என்ன? அவர் என்ன வீடியோலாம் பார்த்துருக்கிறார், பார்த்து தான் மீட்டிங்கே கூப்பிட்டாரு. என்ன தான் அங்கேருந்து பார்த்துருக்கீங்களே, ஏன் கிட்ட வந்து பேசலன்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். பாஸ்டர் நீங்கள் வீடியோவில் அழகாக இருக்கீங்க பாஸ்டர் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு இன்னை வரைக்கும் புரியல. அதுக்கு சொன்னார், நீங்கள் வீடியோ அப்படி தான் ஏமாத்தோம், ஃபோட்டோ அப்படி தான் ஏமாத்தோம், நேரில் பார்த்தா தான் உண்மை தெரியும். பல நேரங்களில் இந்த செல்ஃபி தற்பிரியம் அப்படியே எடுத்து கடைசியில் முந்தியெல்லாம் ஹோட்டலுக்கு போனோம்னா சாப்பாடு வந்த உடனே குடும்பமாக சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் தானே. இப்போ வந்த உடனே குடும்பமே முன்னாடி ஜபத்துக்கு முன்னாடி இருங்க அப்படின்றது ஃபோட்டோ எடுக்குது. ஜோம் பண்ண விட மாட்டேங்குது. இருங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுக்கிறான். ஃபோட்டோ எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்குள்ள வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுடுறோம், ஃபேஸ்புக்கில். நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள அவர் ஃபோன் பண்ணுறாரு இன்னொருத்தர், என்ன எல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறீங்க போல அப்படின்னு. நமக்கு பயமா இருக்கு, எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு தான் ஊருக்கே வச்சு விட்டுருக்கீங்களா? நம்ம சாப்பிட்றது எதுக்கு ஊருக்கு வைப்பானே? இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு, தற்பிரியம். நம்மளுக்கு எது எடுத்தாலும் உடனே எல்லாத்தையும் எடுத்து போடுறது. வாலிப பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த கடைசி காலத்துல உங்க ஒரு வீடியோவோ ஒரு போட்டோவோ கிடைச்சா போதும், ஆன்லைன்ல என்ன வேணாலும் இப்ப செய்ய முடியும். இன்னைக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி உள்ள காலம், என்ன வேணாலும் செய்யலாம். இல்லைங்க அவங்க செய்யறாங்க, அது பொய், நம்ம நிரூபிக்கலாம், அதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் போலீஸ்ட்ட போய் நம்ம நிரூபிச்சு அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணி அதெல்லாம் செய்யலாம். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி அதை ரிமூவ் பண்ணி பண்றதை விட வராமல் எவ்வளவு எவ்வளவு முடியுமோ அதை மீறி வருதா அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க இருக்க வேண்டிய கேர்ஃபுல்லா இருங்க. டெய்லி எடுத்து செல்ஃபின்னு என்னென்னத்தையோ அப்லோட் பண்ணுது, எடுத்து எல்லாத்தையும் அப்லோட் பண்றீங்க. ஒருத்தர் அன்னைக்கு ஒரு இது போட்டிருக்காரு ஸ்டேட்டஸ், நாங்கள் குடும்பமாய் புறப்பட்டு ஊருக்கு போகிறோம்னு போட்டிருக்காரு. இதை யாருக்கு போடுறாரு? அந்த ஊர்ல இருக்கிற திருடனுக்கு. நாங்க யாரும் வீட்டில் இல்லை, நீ வேணா வந்துட்டு போ. எதுக்கு அதெல்லாம் வைப்பிய? நாங்க அங்க இருக்கோம் இங்க இருக்கோம். கவனிச்சு கொள்ளுங்க, காற்றை மேய்கிற காலம். உங்களுடையதான எல்லா இன்ஃபர்மேஷனும்
வெளியே இருக்கு. நீங்க என்னமோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பாஸ்வேர்டை போட்டாச்சுன்னா யாரும் பார்க்க முடியாதுன்னு. உங்க பாஸ்வேர்டு உங்களுக்கு மட்டும்தான் சேஃப்டி, வேற யாருக்கும் இல்லை. இப்போ நீங்க பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, மறந்த உடனே உங்களுக்கு உள்ள போனோம், இமெயிலுக்குள்ள போனோம், இல்லை ஆப்பிள்குள்ள போனோம், பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ஃபர்கெட் பாஸ்வேர்ட். ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகும்? அவங்க ஒரு பாஸ்வேர்டு அனுப்புவாங்க, ஒன் டைம் பாஸ்வேர்டு அனுப்புவாங்க. அனுப்புறாங்க தானே? அதை வச்சு நீங்க உள்ள போவீங்களா? போறீங்க தானே? அதை வச்சு நீங்க உள்ள போகும்போது அவன் போக முடியாதா? அனுப்புறவன் போக முடியுமா? முடியாதா? என்னமோ பாஸ்வேர்டுங்கிறது உங்களுக்கு நடந்தா சேஃப்டி நம்ம நினைச்சுக்கிறோம். யாரும் பார்க்க முடியாது, நீங்க தான் பார்க்க முடியாது. உங்களோட யார் வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது வலைத்தளத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் வெளியரங்கமாக இருக்கிறீர்கள், உங்களை நீங்க தான் சேஃப்டியா வச்சுக்கணும். அது உங்களுக்கு நல்லது, அவ்வளவுதான். அதே வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஓசியாவின் புத்தகம். எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடருகிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. கவனிங்க, இந்த காற்றை பின்தொடர்கிறான் இதை வச்சுட்டு அடுத்து அவன் என்ன பண்றானா? நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும். அதுதான் நீங்க ஆன்லைன்ல பார்க்கறதான மெசேஜஸ். ஃபேஸ்புக்கில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, யூடியூப்ல வருது, நிறைய டிவிஸ்ல வருது. வரக்கூடியது எல்லாம் பாருங்க 100% இப்போ நீங்க பார்க்கறதுல 190% பொய்யும் கேடும். ஒன்று பொய் வருது, அதில் வரதெல்லாம் உண்மை இல்லை. நீங்கள் கொரோனா நேரத்தில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த கொரோனா வந்த உடனே அதை போக்குறதுக்குன்னு மெடிசன் வாட்ஸ்அப்பில் ஒரு நாளைக்கு 4 மெடிசன் வரும். சுடுதண்ணியை காய்ச்ச வச்சு குடிங்க, எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு குடிங்க, அதை போட்டு விக்ஸை போட்டு நுகருங்க, என்னென்னமோ சொன்னான். அந்த இலையை மென்று தின்னு, இந்த இலையை துப்பு, என்னென்னமோ. நீங்கள் கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்த பாதிக்கு மேலே பொய் நியூஸ். உங்களை ஏமாத்துறதுக்கு, வியூஸ் பார்க்கறதுக்கு என்னென்னவோ போடுறோம். அதுவும் இப்போ இருக்கு பாருங்க. இப்போ இந்த யூடியூப்ல தம்ப்லைன் ஒன்று இருக்கு. அதெல்லாம் எதுக்கு வைக்கிறான்? உங்களை ஏமாத்துறதுக்கு வைக்கிறான். நீங்களும் அந்த தம்ப்லைன்ல பார்த்த உடனே உள்ள போறீங்க. நீங்க நல்ல தம்ப்லைன்ல பார்த்து உள்ள போவீங்களா? யூடியூப் மெசேஜஸ்லாம் வருது, அதை நல்லபடியா வச்சா உள்ள போவீங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், பரலோகத்திற்கான 7 வழிகள். நீங்க போவீங்களா? அப்புறம் பார்த்துக்கலாம். மகிமையின் மேல் மகிமை அடைவது எப்படி? போக மாட்டீங்க. இப்போ நான் சொல்லுவேன் பாருங்க, அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? அத்தனை பேர் உள்ள போயிடுவான், எல்லாம் உள்ள போயிடுறான். போட்டு வீடியோவை ஏத்தனை முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா 20,000 பேர் பார்த்துருக்கான் 10 நிமிஷத்துல. நீங்க பரலோகத்துக்கு போகிற வழின்னு சொல்லுங்க, 10 பேர் தான் உள்ள வரான். அவன் சொல்றான் அதெல்லாம் தெரியும், பார்த்துக்கலாம் பின்னாடி. நீங்களும் இப்ப எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கேடான விஷயங்களை தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். அதனால அவன் என்ன பண்றானா, கேடான விஷயங்களை தான் தம்ப்லைன் மாதிரி வச்சு உங்களுக்கு காட்டுறான், உங்களை பார்க்க வைக்கிறதுக்கு. நீங்களும் அப்படி இருந்தா தான் போறீங்க. இப்போ எங்க செய்தியே இருக்கு, எங்க செய்தியை நாங்க எப்பவுமே எப்படி வைப்போம்னு கேட்டீங்கன்னா, சாஃப்டா தான் டைட்டில் வைப்போம். எனக்கு இந்த பரபரப்பா செய்தி வைக்க, தலைப்பு வைக்க பிடிக்காது. சாஃப்டா வைக்கணும். அப்படி என்ன பரபரப்பா வச்சு ஒரு செய்தியை பார்க்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா எங்க செய்தி எடுத்து நிறைய பேர் நிறைய சேனல்ல போடுவாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி வைப்பாங்க தலைப்பு தெரியுமா? அடுத்து நடக்க போகும் பயங்கர காரியம், எம்டி ஜெகன். குளநடுங்கும் செய்தி, நடந்தது என்ன? இதை வச்ச உடனே குடுகுடுன்னு வியூஸா. அதே மெசேஜை எங்க யூடியூப்ல போட்டா 10,000 பேர் பார்க்கறான். அதே செய்தி அங்க 1,00,000 பேர் பார்க்கறான். என்னடான்னு பார்த்தா மெசேஜ் ஒண்ணுதான், டைட்டில் மட்டும் வேறையா இருக்கு. சற்று முன் வந்த திடுக்கிடும் செய்தி. ஒரு நாள் நானே உள்ள போயிட்டேன், என்னடா அப்படி தெரியாம பேசிட்டோம் போல, உள்ள என்ன திடுக்கிட போகுது. உள்ள பார்த்தா 6 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மெசேஜ். அதுக்கு தான் சொல்றேன், இப்படிலாம் ஏன் வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்படி பழக்கப்பட்டுட்டீங்க. அப்படிப்பட்ட செய்தி தான் நான் சொல்றேன், இந்த மாதிரி திடுக்கிடும் செய்தியை போய் பார்க்காதீங்க, அவசியம் இல்லை. இப்ப திடுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க? திடுக்கிடும் செய்தி உடனே நீங்களும் உள்ள போய் என்ன திடுக்கிடுது அப்படின்னு நான் பார்க்க போறிய? ஏன் அப்படி உள்ள போவிய? உங்களுக்கு தேவையானது நன்மையும் உண்மையும், பொய்யும் கேடும் தேவையில்லை. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான செய்தியை மட்டும் கேளுங்க. அதான் வசனம் சொல்றது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்க, அதை மட்டும் கேளுங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு பரபரப்பு உங்களை அவங்க யூஸ் பண்றாங்க. கடைசி காலத்துல பொய்யும் கேடும் இன்னைக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு, அதிகமா இருக்கு. 190% பொய்யும் கேடும் தான். நன்மையும் உண்மையும் ரொம்ப குறைவாயிடுச்சு. அடுத்த அந்த வசனம் 12:1 சொல்லுது, நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறான். நல்லா கவனிங்க, இந்த 2000 வருஷம், ஏன் இன்னும் சொல்ல போனா 4000 வருஷத்துல அசிரியரோடு கூட இஸ்ரவேல் பண்ண ஒரே உடன்படிக்கை இதுதான். இங்க இருக்கு பாருங்க, இது ட்ரம்ப் பீரியட்ல 2021-22ல இஸ்ரேல் கிட்டத்தட்ட அரபு நாடுகள் 7 நாடுகளோட கூட, துபாய் யுஏஇன்னு சொல்லுவாங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படிம்பாங்க, இவங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுச்சு. அசிரியரோடு கூட உடன்படிக்கை, இவங்க எல்லாரோடையும் ஒரு 7 நாளோட உடன்படிக்கை பண்ணுச்சு. இந்த உடன்படிக்கை அதுக்கு முன்னாடி 2000 வருஷமா இல்ல. இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்னாடி சனகரிப் காலத்துக்கு பிறகு இல்லவே இல்லை. சனகரிப் காலத்துக்கு முன்னாடியும் பண்ணதாக இல்லை. ஒரு சீரியனோட
ஒருத்தன் உடன்படிக்கை பண்ணானா யாக்கோபு தான், லாபானோடு கூட. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் பண்ணாரு, அது கானான்ல இருந்தான அபிமெலேக்கோடு கூட பண்ணாரு. ஆனால் யாக்கோபு பண்ணது சீரியனாகிய லாபானோடு. அதுக்கு பிறகு அசிரியாவோட கூட உடன்படிக்கை, இதான் பிரதானமானது. ஓசியா காலத்துக்கு பிறகு வேதம் சொன்னபடி நம் காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக அசிரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணியாச்சு. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க உடன்படிக்கை பண்ணாங்கல்ல, இந்த நாட்டுகளோட உடன்படிக்கை பண்ணவே முடியாது. ஏன்னா இது 7 எதிரி நாடு. அவங்க நாட்டுடைய பாஸ்போர்ட்லயே போட்டிருப்பாங்க, திஸ் பாஸ்போர்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் இஸ்ரேல்னு போட்டிருப்பாங்க. இஸ்ரேல் தான் அவங்களுடைய நம்பர் 1 எதிரி. இஸ்ரேலுக்கு ஒருத்தன் போயிட்டானா அவன் என் நாட்டுக்குள்ள வரக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி சொல்ற இந்த 7 நாடுகள் திடீர்னு 2021-22 இவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அதுக்கு பேர் ஆபிரகாம் அக்கார்ட் அப்படின்னு பேர், ஆபிரகாமின் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க பண்ணியிருக்கிறாங்க. வேதம் சொன்ன ஓசியா 12:1 நம் காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. அதுக்கு அடுத்து அதில் என்ன இருக்குது? எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இதெல்லாம் நான் ரொம்ப பிரமிக்கிற தீர்க்க தரிசனம். பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இஸ்ரவேல்ல இருந்து எண்ணெய் எகிப்துக்கு போகுமா? ஏன் போகாதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எகிப்து இஸ்ரவேலோட நம்பர் 1 எதிரி. எகிப்துடைய அதிபர் தான் சொன்னார், நாசர் சொன்னாரு, இஸ்ரவேலை ஒழிச்சு கட்டிடுவேன். ரெண்டாவது, எகிப்துக்கு எண்ணெய் வேணும்னா கூப்பிடுற தூரத்துல சவுதி அரேபியா இருக்குது. எகிப்துடைய தபுக்குங்கிற ஒரு இடத்துல, சவுதி அரேபியோட தபுக்குங்கிற இடத்துல அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா எகிப்து தெரியும். நடுவில் ஒரே ஒரு ஆறு மாதிரி ஒன்று ஓடும். அந்த பக்கம் எகிப்துல வர வாகனங்கள்லாம் தெரியும். அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது எகிப்து. எகிப்து நினைச்சா சவுதி அரேபியா எண்ணெய் வாங்கலாம். ஏன்னு கேட்டா சவுதி அரேபியா எகிப்துடைய ஃப்ரெண்ட்ஸ், வாங்க முடியும். ஆனா வசனம் சொல்லுது, இஸ்ரவேலிலிருந்து எண்ணெய் எகிப்துக்கு கொண்டு போகப்படும். இது அடையாளம், தீர்க்க தரிசனம், கர்த்தர் சொன்ன கடைசி கால அடையாளம். இப்போ 2022-21 எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்பட்டாகி விட்டது. எங்க இருந்து கேட்டீங்கன்னா இஸ்ரவேலுடைய கடல்ல இருந்து அவங்க ஒப்பந்தம் போட்டு, அதுக்கு பேரு லேவியாதான் மெத்தட். இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க, இது ஹிஸ்டாரிக்கல், சரித்திரபூர்வமான காரியம். கடல் பாம்புன்னு அர்த்தம் லேவியாதான். இப்போ ஒரு பைப் போகும் பாருங்க, அப்படியே இஸ்ரவேல் எண்ணெய் ஆலையிலிருந்து ஒரு பைப் புறப்பட்டு அப்படியே எகிப்துக்கு போகும். அது போது பாருங்க, எகிப்துக்கு போகும். இதுக்கு பேர் தான் லேவியாதான் மெத்தட். இஸ்ரவேல்ல இருந்து எகிப்துக்கு எண்ணெய் போயாச்சு. ஓசியா 12:1 நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிடுச்சு. நீங்க பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அது ஸ்டில் வச்சிருக்கோம் பாருங்க. அது என்னைக்கு போச்சு, இந்த ஒப்பந்தம் என்னைக்கு போடப்பட்டது, அதற்கான ப்ரூஃப் கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னால் அது அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் நடக்கும். எகிப்துக்கு எண்ணெய் போகுதுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா எகிப்துல ஒரு மிக முக்கியமான கால்வாய் இருக்குது. அது வழியாக உலகத்தினுடைய எல்லா கப்பலும் போகும். எகிப்து நினைச்சா அந்த கப்பல்கள் இருந்து கூட எண்ணெயை வாங்கிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, இஸ்ரவேல்ல இருந்து எண்ணெய் எகிப்துக்கு வரும், வந்துடுச்சு. கர்த்தர் சொன்னபடி 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஓசியாவின் புத்தகத்தின் வரைக்கும் இன்னைக்கு உள்ள தீர்க்க தரிசனங்கள் 2022 உள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிடுச்சு. இன்னும் 2 காரியங்கள் இருக்கு, அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். இனி 2ம் நடக்க போற சம்பவம். இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு காரியம் எழும்பி வரும். அதான் நமக்கு அடுத்து வரக்கூடிய அடையாளம். வாசிங்க, யோவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம். அடுத்த புத்தகம் யோவேல் 1:6வது வசனம் வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. அதாவது இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு நாடு எழும்பி வரணும், ஒரு பலத்த ஜாதி எழும்பி வரணும். அது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 13:2 வாசிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. இது யாரை பத்தி? இந்த சிங்கத்தின் வாய் தான் யோவேல் 1:6 வாசிக்கிறோம். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இது யாரை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் யூரோப்பியன் யூனியன். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதான் யூரோப்பியன் யூனியன். இவங்க தான் சிங்கம். வேதத்தில் சொல்லப்பட்டதான எழும்பி வரக்கூடிய ராஜ்யம் 13ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கோம். இந்த ராஜ்யம் எழும்பி வரணும். எப்படி எழும்பி வரணும்னா ஆல்ரெடி எழும்பிருச்சு. இப்ப இவங்க தான் அமெரிக்காவுக்கு மாற்றா இருக்கிறாங்க. அமெரிக்கா ஏற்கனவே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 45 நாள் முடக்கம். இப்பதான் இன்னைக்கு தான் திருப்பி சம்பளத்தை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல $1 trillion முடிஞ்சிருச்சு. அமெரிக்காவுடைய கதை ஓவர். இனி அமெரிக்காவுக்கு பதிலாக இன்னொரு வல்லரசு உருவாகணும். அந்த வல்லரசுக்கு உருவாக்குறதுக்கு ஒரு சண்டை வரும். அதான் நேத்து பார்த்தோம் யுத்தங்கள். அந்த யுத்தம் முடியும் போது ஒரு வல்லரசு எழும்பி வரும். அந்த வல்லரசு இவங்க தான். வேதத்தில் இவங்களை பத்தி தான் சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் முழுக்க இவங்களை பத்தி தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இவங்களுடைய கூட்டமைப்பை பத்தி, இவங்க கூட இருக்கிறவங்களை பத்தி, இவங்க என்ன செய்வாங்க எல்லாம் இருக்கு. சோ நம் கண்களுக்கு முன்பாக இந்த ராஜ்யம் எழும்புவதற்கான காரியம் வந்துருச்சு. இவங்க எழும்பிட்டாங்க. உலகத்தினுடைய பொருளாதாரத்தை கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க. இப்ப அமெரிக்கா விழுது, இவங்க தான் எழும்பி இருக்கிறாங்க. அடுத்து இவங்க தான்
உலகத்துல வந்து என்னென்னமோ சொல்றாங்க, பிரிக்ஸ் வரப்போகுது, அது வரப்போகுது, இது வரப்போகுது. எதுவும் வராது, எதுவும் வராது. இதான் வரும். இவங்க தான் அடுத்த வல்லரசு. இவங்க தான் அந்தி கிறிஸ்துவை கொண்டு வரக்கூடியதான சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தில் கடைசியாய் வரக்கூடியவன் தான் அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யமானது பூமியிலே எழும்பி இருக்கு. இன்னும் அவன் வரல. அவனுக்கு முன்னாடி 10 பேர் வருவாங்கன்னு பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, இவர்கள் மிருகத்துடன் கூட 1 மணி நேரம் அளவும் அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். 13வது வசனம், இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இந்த 10 பேர் முன்னாடி வந்து ரெடி பண்ணணும். அவங்க தான் இவங்க. வந்துட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க, யோவான் ஸ்நானகன் வந்தாச்சுன்னா பின்னாடி யார் வருவான்னு அர்த்தம்? இயேசு வருவான்னு அர்த்தம். இந்த 10 பேர் வந்துட்டாங்கன்னா பின்னாடி யார் வருவா? அந்தி கிறிஸ்து வருவான்னு அர்த்தம். 10 பேர் வந்துட்டாங்க. வல்லமை, அதிகாரம். வல்லமை என்பது படைபலம், பணபலம். அதிகாரம் என்பது படைபலம். ஆர்மி அண்ட் எக்கானமி. இன்னைக்கு ரெண்டும் இவங்க கிட்ட போயிட்டு இருக்குது. அமெரிக்கா, அதுக்கு முன்னாடி உள்ள அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ இவங்க வராங்க. சோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்த சாம்ராஜ்யம் ரெடியா இருக்கு. வல்லமை, அதிகாரம் அவங்க கிட்ட போயிட்டு இருக்கு. இவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க கையில ஒப்படைக்கணும். அந்த ஒப்படைக்க வேண்டிய 10 பேர் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்காங்க. இவங்க தான் அவங்க இப்ப இருக்காங்க. சோ இவங்க தான் அவங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. இந்த காலகட்டத்தில் தான், நல்ல கவனிங்க, இந்த காலகட்டத்தில் தான் யோவேல் புத்தகத்துல கர்த்தர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அறிவிக்கிறார். 3 வசனத்தை வாசிக்க போறோம், வாசிட்டு முடிக்க போறோம். நல்லா கவனிங்க, வாசிங்க. யோவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சங்காரம் போல. கர்த்தருடைய நாள் என்னவா இருக்கிறது? சமீபமாய் இருக்கிறது. 2:1 வாசிங்க பாப்போம். யோவேல் 2:1. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. இது 2வது. 3வது வாசிங்க. 2:11 வாசிங்க. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? ஒரு தடவைக்கு 3 தடவை 2 அதிகாரத்துல மட்டும் கர்த்தருடைய நாள் சமீபம், கர்த்தருடைய நாள் சமீபம், கர்த்தருடைய நாள் சமீபம்னு கர்த்தர் சொல்றார். இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது நல்லா கவனிச்சிங்களா? ஓசியாவின் புத்தகத்துல கர்த்தருடைய நாள் சமீபம்னு சொல்லல. ஓசியா அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. ஆனா இங்க சொல்றார் யோவேல், இந்த சம்பவம் நடந்த உடனே அடுத்த சாம்ராஜ்யம் எழும்பும் போது 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நடக்குது. 1:15 கர்த்தருடைய நாள் சமீபம், 2:1 கர்த்தருடைய நாள் சமீபம், 2:11 கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமா இருக்கும். 3 தடவை பேசுறார் கர்த்தருடைய நாளை பத்தி. இந்த கர்த்தருடைய நாள் என்பது என்ன? ரகசிய வருகையா? சபை எடுத்துக்கொள்ளப்படுதலாம்? இல்ல, அது இல்ல. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாள் என்பது என்ன? வாசிங்க. பேதுருவின் புத்தகம் 1 பேதுரு 3:9 வாசிங்க பாப்போம். மன்னிக்கணும், 2 பேதுரு 3:9. பிரியமானவர்களே, அப்போ மன்னிக்கணும், அப்போ 1 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று, ஓகே, அதான் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இது எந்த நாள்? திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் எப்போ வருவாரு? நம்ம ரகசிய வருகை நினைக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 16-15. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இது எப்போ நடக்கிற சம்பவம்? 16 வாசிங்க. அடுத்த வசனம். அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். இது பகிரங்க வருகை பத்தி சொல்லப்படுது. கர்த்தருடைய நாள் என்பது எதுக்கு இருக்குது? பகிரங்க வருகை. இப்போ யோவேல் புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாள் என்பது எதுக்கு அப்புறம் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ கர்த்தருடைய நாள் என்பது பகிரங்க வருகை. இந்த வெளிப்பாடு தான் இவங்க எல்லாருக்கும் இருக்கு. கர்த்தருடைய நாள் வருது வருது வருது, பயங்கரமா இருக்கு, எல்லாரும் சாக போறாங்க, அதை சகிக்கிறவன் யார்? அவோ வானங்கள் வெந்து அழிந்து 1 பேதுரு 3:10 சொல்லுது. கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடம் என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அது உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இது அழிவை பத்தி பேசுது. அதுதான் வெளிப்படுத்தல் 16 அர்மேகதான் யுத்தத்தை பத்தி பேசுது. அதுதான் கர்த்தருடைய நாள். அப்போ நாம் சொல்லக்கூடிய ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இதுக்கு நடுவுல எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம்
16வது வசனத்தை வாசிங்க. 16 வாசிங்க. ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி மணவாளன் மணவாட்டி என்பது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய உறவு. பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மணவாளன் மணவாட்டின்னு சொல்லல, தேவ ஜனங்கள் தான் சொல்றார். ஆனா புதிய ஏற்பாட்டுல சபையை சொல்லும்போது பவுல் எழுதுறார், கொரிந்தியர் எழுதும்போது கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க. வெளிப்படுத்தல் 22:17 சொல்லுது, ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. 21:2 வெளிப்படுத்தல் விசேஷம் சொல்லுகிறது, நீ வா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி தன்னை அலங்காரம் பண்ணினாள். வசனம் சொல்லுது, நீ வா ஆட்டுக்குட்டியாருடைய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன். மணவாட்டி என்பது புதிய ஏற்பாட்டு சபை. இதுக்கு நடுவுல கர்த்தருடைய நாள் எங்க வருது பாருங்க, திருப்பி பாருங்க. யோவேல் என்ன சொல்றாரு, நீங்க வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவேல் வாசிங்க 3:14. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. இதுதான் அந்த அர்மேகதான், மெகித வேலி. நீங்க வாசிச்சீங்கல்ல வெளிப்படுத்தல் 16:15-16. அதான் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு, அதுதான் மெகிதோ பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. அங்கதான் கர்த்தருடைய நாள் சமீபம்னு யோவேல் எழுதுறாரு. 1ஆம் அதிகாரம் 15, 2ஆம் அதிகாரம் 1, 2, 11, 3, 14 எல்லா இடத்திலும் கர்த்தருடைய நாள் சமீபம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் கரெக்டா பர்டிகுலரா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லும்போது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இதைத்தான் நாம சொல்றோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தின் மேல் காணப்படுவோம். இதான் புறப்பட்டு போறது. யாரை பத்தி? மணவாளனும் மணவாட்டியும். மணவாளன் தன் அறை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவின் வலது பார்சத்திலிருந்து, the father's chamber என்பாங்க. பிதாவின் வலது பார்சத்திலிருந்து புறப்பட்டு வரார், அவருடைய ரூம் சாம்பர். மணவாட்டி தன் மறைவையும், மறைவினா என்ன? உன்னத பாட்டு சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே. மறைவிடத்தில் இருக்கிறது யாரு? சபை. அதுதான் இங்க வசனம் சொல்லுது, மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. எப்போ புறப்படணும்? இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது கர்த்தருடைய நாள் பின்னாடி வரப்போகுது. 2:3-14 சொல்றாரு, நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அதான் மெகிதோ பள்ளத்தாக்கு, அர்மேகதான் யுத்தம், பகிரங்க வருகை. அதுக்கு நடுவுல சொல்றாரு, மணவாட்டி புறப்பட்டு போவாளாக. அப்படின்னா நீங்களும் நானும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி யோவேலுக்கு தான் வெளிப்பாடு இருக்கு. ஏன் யோவேலுக்கு வெளிப்பாடு தெரியுமா? சபையினுடைய ஆரம்பம் யோவேலுக்கு தான் வெளிப்பாடு. கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு பேதுரு சொல்றாரு. அந்த தீர்க்க தரிசனம் யார் சொன்னது? யோவேல் சொன்னது. சபை ஆரம்பிக்கும் போது யோவேலுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு, சபையின் முடிவும் யோவேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புறப்பட்டு போவார்களாக. இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிய வேண்டியது என்ன? நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஓசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லாம் நடந்துருச்சு. இன்னும் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 6வது வசனம் சொல்லப்பட்ட தேசம் எழும்பி வர வேண்டும். இப்போ அவங்களும் எழும்புகிற காலம் வந்துடுச்சு. இப்போ அமெரிக்கா விழுந்து இவங்க அபிஷியலா வரணும். இது சம்பவிக்கும் போது இதுக்கு நடுவுல சபை புறப்பட்டு கர்த்தரை பார்க்கும்படி போகணும். அப்போ உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு டைம் இருக்குன்னு பாருங்க. நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட இத்தனை காரியங்களும் அடுத்து துல்லியமா நடக்குதுன்னா அப்ப அவருடைய வருகைக்கான நேரம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது சபை புறப்படுகிற காலம். இப்போ தெளிவா ஆண்டவர் டைரக்டா எழுதுறாரு, சபையை கூட்டுங்கள். யோவேல்ல சொல்றாரு, நல்லா கவனிச்சு பாருங்க, சபையை கூட்டுங்கள். சபை கூட்டிட்டோம். சபைங்கிற வார்த்தையை கர்த்தர் யூஸ் பண்றார் யோவேல்ல. சபையை கூட்டுங்கள், கூட்டியாச்சு. எதுக்காக கூட்டுங்கள் தெரியுமா? சபையை கூட்டுங்கள், ஜனத்தை என்ன பண்ணணும்? பரிசுத்தம் பண்ணணும். அப்படிதானே இருக்குது. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தம் பண்ணுங்கள். இப்போ உங்களை எதுக்கு ஆண்டவர் கூட்டி சேர்த்திருக்கிறார் தெரியுமா? மணவாளனை சந்திப்பதற்கு, பரிசுத்த அலங்காரத்தை செய்வதற்காக சபையை கூட்டி இருக்கிறார் ஆண்டவர். சபையினுடைய மிக முக்கியமான காலகட்டம், எடுத்துக்கொள்ளப்படுகிற காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். மணவாளனை சந்திக்கிற இடத்திற்கு நீங்கள் நான் வந்திருக்கிறோம். எப்ப வேணாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற எல்லா அடையாளங்களும் நடக்குது. ஆனா இப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நேரம் என்ன? அதை தான் திருப்பி சொன்னேன். கொரோனாவுக்கு பிறகு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த டைம் எதுக்கு தெரியுமா? சரி, ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நாம ரொம்ப கிளாஷுவலா இருக்கலான்னு நீங்க வாசிச்சு பாருங்க. வெளிப்படுத்தல் முழுக்க எப்படி இருக்கும் தெரியுமா? 1ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, 2ஆம் ஆபத்து வருகிறது. 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று, 3ஆம் ஆபத்து வருகிறது. ஒன்னு போச்சுன்னா அடுத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்ப கொரோனா முடிஞ்சிருச்சு. இப்ப ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்றதுக்கான நேரம் கொடுத்திருக்கிறார். சபையை கூட்டி இருக்கிறார், ஜனத்தை கூட்டி இருக்கிறார். சபை என்ன பண்ண போறாரு? பரிசுத்தம் பண்ண போறார். எதுக்காக? சபை மணவாட்டி புறப்பட்டு மணவாளனை பார்க்கும்படி போக போகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இந்த மணவாளனை சந்திப்பதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இதான் கேள்வி.
இதெல்லாம் இந்த அடையாளங்கள்லாம் எதுக்காக தெரியுமா? இந்த அடையாளங்கள் இவ்வளவு தூரம் காட்டணுமே எதுக்காகனா வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் 100% உண்மை. கர்த்தர் சொன்னபடி துல்லியமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி காலம் செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை அவருடைய வருகையை பார்க்கிற கூட்டமாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமான, ஏன்னா அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நமக்கு ஒரே ஒரு விசுவாசம் இருக்கு, ராஜா நினையாத நாளிகையிலே வரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப சந்திக்கிற இடத்துல நீங்க இருக்கீங்களா? சந்திக்கிற இடத்துல நாங்க இருக்கணும். என்ன செய்யணும்? இந்த வருகையில போறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சில காரியங்களை நான் இன்னைக்கு சொல்றேன். நான் சொல்லிட்டு நேரத்துக்கு முடிச்சிருவேன். நாளைக்கு இன்னும் சில காரியங்கள் இருக்கு, அதையும் சொல்லிட்டு கடைசி நாள் கூட்டத்தில் நாம் அதை ஜெபித்து முடிப்போம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். மூன்றாவது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். இது பேசிக், அடிப்படை. இதை நம்ம எடுத்திருக்கிறோமா? ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா? தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமா? பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா? இதோடு கூட சபை பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். மணவாளன் கேட்ட மணவாட்டியை மாறணும். ஆண்டவர் விரும்புகிற இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். அப்பதான் வசனம் சொல்லுது, மணவாளனும் மணவாட்டியும் புறப்பட்டு மேலே போக போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். இனி காலம் செல்லாது. இது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான எச்சரிப்பு. இது எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆயத்தப்பட்டீங்கன்னா வருகையில பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்களை மூடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். ராஜா வருகிற காலம் சமீபமாயிற்று. ஆண்டவர் பெரிய காரியத்திற்கு பிறகு நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுங்கள். மணவாளன் தன் அறையிலிருந்து வெளிப்பட போகிறார். மணவாட்டி புறப்பட போகிறாள். உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்கள். இந்த மணவாளனை சந்திக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? நெடுநாளாய் காத்திருந்த காரியம் முடிவுக்கு வரப்போகிறது. மிகப்பெரியதான மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. அதோட உலகம் வேறு தளத்திற்கு போகும். இதுவரை காணாத சர்வாதிகாரியை காணும். இதுவரைக்கும் பார்க்காத பேர் அழிவுகளை பார்க்கும். அதுக்கப்புறம் முடிவு பரியந்தம் அழிவுதான். சபை பூமியில இருக்கிற வரைக்கும் தான் கடைசி வாய்ப்பு. சபை தான் லாஸ்ட். லோத்து இருக்கிற வரைக்கும் தான் சோதம் அழியாம இருக்கும். லோத்தை வெளியே கொண்டு போய் விட்டாச்சுன்னா சோதம் முடிஞ்சிருச்சு. நோவா பேழைக்குள்ள போய் கதவை அடைச்சாச்சுன்னா வெள்ளம் இனி வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோம். இன்னும் உங்க பழைய கதையை பேசிக்கிட்டு, பழைய அனுபவத்தை பேசிக்கிட்டு, நான் யார் தெரியுமா, என்ன தெரியுமா, அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு இன்னைக்கு இயேசு வந்தா போவோமான்னு மட்டும் பாருங்க. உங்களுடைய எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க 5 நிமிஷம். இப்போ இன்னைக்கு இயேசு வந்தா என் ஆவி ஆத்மா சரீரம் எடுத்துக்கொள்ளப்படுமா, மறுரூபம் ஆகுமா? அதான் ஒரே கேள்வி. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஒருவேளை உங்களுக்குள்ளேயே அந்த சந்தேகம் இருக்குன்னா, இல்ல இன்னும் சில காரியங்கள் இருக்கு, நான் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தடை இருக்கு, அது மாம்சத்தில் இருக்கு, ஆவியில் இருக்கு, என் ஆத்மாக்குள்ள இருக்கு, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, நான் இன்னைக்கு எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்க போகிறேன், கிறிஸ்து வரும் பொழுது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும், தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், ஆவியானவர் எனக்கு உதவி செய்யணும், அவர் வரும்பொழுது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்க வேண்டும். அப்படி விரும்புகிறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும்பொழுது உம்மை சந்திக்கிற இடத்தில் நான் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எது என்னை தடுக்குதோ எல்லாத்தையும் இப்போ ஒப்புக் கொடுக்குறப்பா. உமக்கு பிரியமில்லாத எதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. உங்க வருகையில பங்கடைஞ்சு நான் பரலோகத்துக்குள்ள வந்துடணும். அதுக்கு விரோதமா எனக்குள்ள இருக்கிற எல்லா தடைகளும் நிர்மூலமாகட்டும். எனக்குள்ள இருக்கிற காரியமோ, என்னை சுத்தி இருக்கிற காரியமோ எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஆண்டவரே விட முடியாமல் பலவீனப்பட்டு இருக்கிற ஜெபிக்கிறவர்களா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவராயிற்று. பலவீனத்தின் ஆவியை கொடுக்காமல் பலத்தின் ஆவியை கொடுத்தீர் ஆண்டவரே. எப்படியாகிலும் சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு பாவ பிரமாணம் உண்டு, ஒரு மாம்ச பிரமாணம் உண்டு என்று பவுல் எழுதுகிறார். அந்த பிரமாணத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக எங்களுக்கு கிருபை பாராட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும்
எஸ்தர் சுத்திகரிக்கப்பட்டது போல நாங்கள் சுத்திகரிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். மத்திய ஆகாயத்திலே தோன்றும் போது எக்கால சத்தம் கேட்கும் பொழுது சந்தோஷமாய் மர்வமாகி பறந்து வருகிற கூட்டத்தில் நாங்களும் காணப்பட கிருபை பாராட்டும். எங்கள் திருச்சபை காணப்பட கிருபை பாராட்டும். எங்கள் சபையிலே ஒரு ஆத்துமா கூட கைவிடப்பட்டவர்களாக இராதபடி கர்த்தாவே, எங்கள் சபை 100%, 100க்கு 100, 30, 60 அல்ல, 100% மறுரூபமாக்கப்பட்ட சபையாய் மாறட்டும். எங்கள் சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். உள்ளுக்குள்ள கிரியை செய்கிற காரியங்கள் எல்லாம் வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே, நீர் வரும்போது நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களாய் இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபிக்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஆகிலும் எங்கள் பரிசுத்தத்தை நம்பி நாங்கள் கேட்கவில்லை, உம்முடைய கிருபையை நம்பி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஸ்தோத்திரம். இதே ஆவியில, இதே எண்ணத்துல நீங்க வர்ற வரைக்கும் காணப்பட கிருபை பாராட்டுங்கப்பா. இதை பிசாசு பொறுக்கி போட்டு விடாதபடி இந்த வாக்கியம், இந்த வசனங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் முளைக்கட்டும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.